ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் நிறைய மினி ட்ராமாஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய மினி ட்ராமாஸ் பார்க்க பிடிக்கும், அதுவும் ஒரே வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஜி குரூப்போட பிரசிடென்ட். அவனோட நேம் ஜி ஜிங். அவன் முன்னாடி இப்போ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஜி ஃபேமிலிக்கும் பே ஃபேமிலிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் ஹீரோ சிங்கிளாக இருந்தால் இவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் பிஸ்னஸ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால அது பெரிய டாப்பிக்காக தெரியுது. எல்லாரும் அந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், எனக்கு பொண்ணுங்க மேலேயோ கல்யாணத்து மேலேயோ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. லாஸ்ட் டைமாக சொல்லிக்கிறேன், என்கிட்ட இருந்து எந்த பொண்ணுனாலும் 3 மீட்டர் தள்ளி தான் நிற்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அப்படியே பேக் வாங்குறாங்க. அங்கேருந்து ரெட்டை சட்டை போட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறா. அந்த பொண்ணு யாருன்னா பேய்ச்சாங். அவள் மவுண்டனில் தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பா, அங்கே ஒரு டெம்பிளில் இருப்பா. அங்கே உள்ள மாஸ்டர் தான் ஹீரோயை திரும்பவும் சிட்டிக்கு அனுப்பியிருப்பாங்க. அவளோட லைஃப்பில் ஒரு சாபம் இருக்கும், அவள் 26 வயசுக்குள்ளே இறந்துருவா அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த மாஸ்டர் ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃபோட்டோ நல்லா பாரு, இவன் தான் ஜி குரூப்போட பாஸ், இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த சாபத்தை நீ முடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயினை ஹீரோ மேரேஜ் பண்ண சொல்லி அனுப்புனது அவர் தான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என் சாபத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதுவும் நான் கல்யாணம் பண்ணால் இவனை தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு அவளோட சந்தேகத்தை கேட்குறா. அதுக்கு மாஸ்டரும், நீ என்னதான் டெம்பிளில் வளர்ந்தாலும் உன்னோட ஹோம் இது கிடையாது, நீ எப்படியும் ரிட்டன் போய் தான் ஆகணும், அப்புறம் அந்த பர்சன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படின்னு மாஸ்டர் அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் சிட்டிக்கு வந்திருக்கா. இங்கே வந்து ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறா. உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டால், இல்லை எனக்கு பைத்தியம்லாம் இல்லை, நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. பின்னாடி நிற்கிற ரிப்போர்ட்டர்ஸும் அவளோட தைரியத்தை பாராட்டி அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. கிஸ் கிஸ் கிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ இந்த பைத்தியத்தை யாரும் இங்கே விட்டது அப்படிங்கிற மாதிரி திரும்புகிற கேப்பில் ஹீரோயினே இவங்களாம் நம்ம கிஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஹீரோவை போய் கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு செம கோவம் வருது. பாஸ் கோவப்பட்டுறாதீங்க, இங்கே நிற்கிற எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கு கம்பெனி இமேஜ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அசிஸ்டன்ட் பக்கத்தில் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் இப்போ ஆட்களை கூப்பிட்டு அவளை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. ஹீரோயின் டிஸ்போஸ் பண்ணியாச்சா அப்படின்னு நினச்சா காரில் ஏறும்போது திரும்பவும் வந்து நிற்கிறா. இந்த டைம் அவள் கையில் வந்து ஒரு காப்பர் காயின் கீழே விழுது. அந்த காயினை பார்த்ததும் ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஹீரோயினோட தாத்தா இதே மாதிரியான ஒரு காயினை காமிச்சு, இந்த காப்பர் காயினை யார் உங்ககிட்ட கொண்டு வந்தாலும் சரி அவங்களுக்கு நீ ஃபேவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த காப்பர் காயின் உன்னோடதா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளும் ஆமான்னு சொல்கிறா. இந்த பக்கம் பே ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்ததும் பே ஃபேமிலியோட மாஸ்டர் கோவத்தில் இருக்காங்க. இந்த பைத்தியத்தை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவளை பார்க்கும்போது அந்த அன்லக்கி ஸ்டார் மாதிரி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அவரோட சொந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. சின்ன வயசுல அவள் அன்லக்கி ஸ்டார், அவளால் தான் அவளோட அம்மா இறந்தாங்க அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை கேட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் மவுண்டன் ஏரியாவில் தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. அங்கே மிருகங்கள்லாம் அவளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அவள் எப்படி இப்படி உயிரோட வந்தா, இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் அவள் கழுத்து நடிச்சு கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இந்த டைம் பொண்ணும் வரா. இவருக்கு இப்போ செகண்ட் ஒய்ஃபாக அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்குது. ஸோ இந்த பொண்ணு தான் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருப்பாங்க. பட் சடனாக ஹீரோயின் வந்ததுனால இது யாருக்குமே பிடிக்கல. அந்த பொண்ணும் இப்போ வந்து கோவத்தில் பேசுகிறா. இவளால என் லைஃபே போக போகுது, இவன் அந்த அன்லக்கி ஸ்டார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்துறா. நம்ம 2 ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பை இவன் நினச்சாலும் முறிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ காயினை பற்றி விசாரிக்கிறான். இந்த காயின் உனக்கு யார் கொடுத்தது, இது உன்னோடதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது என்னோடது தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு அப்போது மாஸ்டர் தெரியுமா, மவுண்டன் ஏரியாவில் உள்ள மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் அவங்க என்னோட மாஸ்டர் தான், உங்களுக்கும் அவங்கள தெரியுமா, அவங்க தான் இந்த காயினை கொடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 26 வயசில் எனக்கு சாபம் இருக்கா, அந்த சாபத்தை வந்து என்னால் முடிக்க முடியும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதனால ஹீரோ ரொம்பவே ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறான். தாத்தா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க, நான் இந்த காயினை கொண்டு வர்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு, அதுக்குன்னு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறதெல்லாம் ஓவராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணுறான். நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிப்பீங்க தானே அப்படின்னு அவள் எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறா. முடியாது அப்படின்னதும், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது எப்படி, என்ன மேரேஜ் பண்ணால் உனக்கு உயிர் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சந்தேகமாக கேட்குறான். சரி, இதை என்னாலையும் தான் நம்ப முடியல,
நீங்க தானே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே! நான் மவுண்டனுக்கே போறேன் அப்படின்னு சோகமா கிளம்புறா. நான் உன்ன போக சொன்னனா? இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் மெய்ட் சர்வன்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும், அத கேட்டு அவளுக்கு சந்தோஷமாயிருது. அப்போ நீங்க என்ன ஸ்டே பண்ண அலோவ் பண்றீங்களா? அப்படின்னு அவளும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இப்ப ஃபாஸ்ட்டா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. 7 மணிக்குள்ள நான் ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இல்லன்னா அந்த சூப்பர்வைசர் வேற என்ன திட்டுவா அப்படின்னு அவசரமா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அது ஹீரோட ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ இப்ப அங்க ஹீரோ வரான். வந்துட்டு "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, அவன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. "நீங்க செம ஃபேரா இருக்கீங்க" அப்படின்னு அவன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. "ஏய் இங்க என்ன பண்ற?" அப்படின்னதும், "நான் கிளீன் பண்ண வந்தேன்" அப்படின்னு சொல்றா. "என்னோட ரூமுக்கு எந்த வுமனும் வரக்கூடாது தெரியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "சாரி என்கிட்ட யாரும் சொல்லல. இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டக்குன்னு போயிடுறேன்" அப்படின்னு மறுபடியும் அதான் அவசர அவசரமா பண்ணிக்கிட்டு இருக்கா. "இப்ப போறியா இல்லையா?" அப்படின்னு செக்ரட்டரிய கூப்பிடுறான். ஐய்யயோ! இவன் ஏன் ஆள கூப்பிடுறான்? மறுபடியும் ஆள கூப்பிட்டு அடிக்க வைப்பானோ? அப்படின்னு அவ பயப்படுறா. இதெல்லாம் நான் டிவி ட்ராமால பார்த்துருக்கேன். ஹீரோ கோவப்பட்டா அவங்கள போய் கிஸ் பண்ணணும். அப்படின்னு இப்போ ஓடி போய் மறுபடியும் ஹீரோவ கிஸ் பண்றா. இப்போ செக்ரட்டரியும் உள்ள வந்துட்டான். "என்ன பண்ணிட்டு இருக்க? இவள இழுத்துட்டு போ" அப்படின்னு சொல்றான். "சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ கோவத்துல அறையலாம் போறான். அப்புறம் அவனுக்கு தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. அதனால "போய் தொல" அப்படின்னு அவள வெளிய இழுத்துட்டு போக சொல்றான். ஹீரோவ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால அங்க உள்ள ஒர்க்கர்ஸுமே ஹீரோயின்ட்ட ஒழுங்கா பேச மாட்றாங்க. இவ என்ன நம்ம பாஸ்க்கு ஒய்ஃப் ஆகலாம்னு நெனச்சிட்டு இருக்காளா? ஆசைப்பட்டாலும் அதுல ஒரு அளவு வேண்டாமா? நம்ம பாஸ் எவ்வளோ ஒரு ரிச்சா இருக்காங்க. அவங்களுக்கு ஒய்ஃபா வர்றவங்க அவங்க அளவுக்கு ரிச்சா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இவ ஒரு சர்வன்ட்டா உட்காந்துட்டு என்னமா கனவு கண்டுட்டு இருக்கா? அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. என்கிட்ட உள்ள காசே கொஞ்சம் தான். ஆனா இத வச்சு மவுண்டன்ல நான் நெறைய நாள் வாழ முடியும். பட் இங்க சிட்டில ஹீரோ ரொம்ப ரிச்சா இருக்கான். நான் என்ன பண்றது? என்ட்ட காசு இருந்தா அவன் என்ன மேரேஜ் பண்ணிப்பான்ல. அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஃபீல் பண்றா. அப்ப அவங்க மிஸ்ஸஸ் லீய பத்தி பேசுறாங்க. நீ அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க 100 பில்லியனுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்காக அவங்க ஹோட்டலுக்கு வரதா கேள்விப்பட்டேன். அவங்க எவ்வளோ ரிச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஓல்டு ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப சிக்கா இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. இத கேட்டது ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. அவங்க ரிச்சான லேடி. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. இதுதான் என்னால ஈஸியா கியூர் பண்ண முடியுமே. நான் மவுண்டன்ல உட்காந்து எவ்வளோ ஸ்கில் கத்துட்டு வந்திருக்கேன். என்னால அவங்கள கியூர் பண்ண முடியும். அப்படின்னு ஒரே ஒரு நீட்ல தூக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிட்டா. இப்ப அந்த ஓல்ட் லேடிய காமிச்சா ஹீரோ அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது ஹீரோவோட பாட்டி. "பாட்டி இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா வரணுமா? நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். "அதுக்குன்னு நான் பெட்லயா படுத்துட்டு இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி 4 இடத்துக்கு வரணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஹீரோ அந்த லேடிய பார்த்ததும் இவங்க தான் அதா அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக போறா. அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "இன்விடேஷன் இல்லன்னா உள்ள போக முடியாது" அப்படின்னு. பின்னாடியே அவளோட சிஸ்டர் வரா. 7 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்விடேஷன் வேணும். இந்த பேசிக் கூட தெரியாதா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முன்னாடி போறா. "நீ ஏன் என்கிட்ட ரொம்ப ரூடா பேசுற?" அப்படின்னு ஹீரோயினும் பாம்போல கேட்குறா. "நீ யார்ட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவ தான் பே ஃபேமிலியோட யங் லேடி" அப்படின்னு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் அவளுக்கு மேல சீன போடுறா. "பே ஃபேமிலியோட பொண்ணா? அப்போ அது என்னோட சிஸ்டர் தானே?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நான் உன் சிஸ்டரா? நீ ஒரு அன்லக்கி ஸ்டார். உன்னை எப்பவோ ஃபேமிலிலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. என்ன உன் சிஸ்டர்ன்னு சொல்லாத. நீயும் நானும் வேற வேற. என் வீட்டுக்கு திரும்ப வரணும்னு நெனச்சிடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சண்டை போடுறா. "என்னதான் சொன்னாலும் நானும் அப்பாக்கு பொண்ணு தானே" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நீ வேண்டான்னு தான் உன்ன தூக்கி எறிஞ்சாங்க. திரும்பவும் வரணும்னு நெனைக்காத. உன்னால எனக்கும் பேட் லக் கொட்டிக்க போகுது. ஹீரோ கிட்ட என்னை நீ நெருங்கவே கூடாது" அப்படின்லாம் வார்ன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அங்க ஹீரோ வரான். ஹீரோவ பார்த்து தான் அவகிட்ட பேச போக, அவன் கண்டுக்கவே இல்ல. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்குறான். ஹீரோயினும் என்ன ஆன்சர் பண்ணான்னு தெரியாம இருக்கா. இவ இந்த ஹோட்டலுக்குள்ள வரணும்னு சொன்னா, அத நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்காக என்ன அறைஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. "நான் அறையல. அவ பொய் சொல்றா" அப்படின்னு சொன்னா, ஹீரோவுக்கு 2 பேரோட சண்டையும் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. "கிளம்புறியா இல்லையா? உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள இங்கேருந்து ஓடிரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆள வச்சு அவள விரட்டி விடுறான். அப்புறம் என்ன நமக்கு தான் சப்போர்ட் பண்றான் அப்படின்னு பக்கத்துல வந்து பேச வந்தா, அவளையும் தட்டி விட்டு அவளையும் கண்டுக்காம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் இவளால தான். இவள பார்த்ததுனால தான் எனக்கும் பேட் லக் கொட்டிக்கிச்சு. இவளோட மேட்டர சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவ கோவத்துல இருக்கா. ஹீரோயின பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு தெரியுது, அவளும் பே ஃபேமிலியோட பொண்ணுதாங்கிறது. அதனால தான் மிஸ் பே அவகிட்ட ரூடா நடந்துக்கிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின பேட் லக்குன்னு ஜோசியக்காரன் சொன்னதுனால, அவள மலையில தூக்கி எறிஞ்சுட்டாங்க. ஆனா அங்க மாஸ்டர் அவள ரெஸ்க்யூ பண்ணி வளர்த்ததுனால தான், இவ்வளோ நாள் அவங்க உயிரோட இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயின் புவர் தான். அவளுக்கும் பே ஃபேமிலிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவங்க அவள அக்னாலெட்ஜ் பண்ணவே இல்ல.
அப்படின்னு அசிஸ்டண்ட்டும் எல்லாத்தையும் சொல்றான். ஸோ ஹீரோவும் அவன் நெறைய சஃபரிங்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஹீரோவோட வீட்டுக்கு இப்போ பே ஃபேமிலிலேருந்து அவன பார்க்க வந்திருக்காங்க. அதான் ஹீரோயினோட சிஸ்டரும், அப்பாவும். அப்போ டீ ஊத்தி குடுக்க போகும்போது அப்பாவ பார்க்குறா. "அப்பா நான் தான் உங்க பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு அவ சந்தோஷமா போய் பேசுறா. "நீ என் பொண்ணா? எனக்கு இப்படி ஒரு பொண்ணு வேண்டான்னு தான் மவுண்டன்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். எனக்கு இப்பவும் நான் ரெக்ரெட் பண்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். உன் கழுத்த நெரிச்சு கொல்லாம விட்டது தான். அதனால தான் திரும்ப வந்து நிக்கிறேன்." அப்படின்னு அப்பா ரொம்பவே கோவமா பேசுறாங்க. "அப்பா ஏன்ப்பா கோவப்படுறீங்க? நானும் உங்க பொண்ணு தானே!" அப்படின்லாம் ஹீரோயின் கேட்குறா. அவங்க அப்பா அவள அக்னாலஜ் பண்றதாவே இல்ல. எங்க சிஸ்டரும் பீப்பிள்ல நெறைய டிஃபரன்ஸ் உண்டு. நான் தான் பே ஃபேமிலியோட ஒரே வாரிசு. அதே டைம் நீ ஒண்ணுத்துக்கு அவ தான் பிச்சைக்காரி. அதுவும் உன்கிட்ட நெறைய பேட் லக் இருக்கு. இதனால எங்க ஃபேமிலிய நீ அஃபெக்ட் பண்ணிறக்கூடாதுன்னு தான் உன்ன தூக்கி எறிஞ்சுட்டோம். அப்படின்னு அவளும் சொல்றா. அப்பா சொல்றது எல்லாமே உன்னால தான் உன் அம்மா செத்து போனா. நீ அன்லக்கி ஸ்டார். என் குடும்பத்த பாடுபடுத்த தான் நீ வந்திருக்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுறாங்க. ஹீரோயினும் அப்படிலாம் கிடையாது. என்னோட மாஸ்டர் எனக்காக கால்குலேட் பண்ணி பார்த்து சொன்னாங்க. அம்மாவோட சாவு என்னால கிடையாது. நீங்க அம்மாக்கு கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் குடுக்கல. அதனால தான் அம்மா இறந்தாங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த மாஸ்டர் தான் ஹீரோயின்ட்ட அப்பாவோட ஃபோட்டோவுமே காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு தன்னோட சொந்த அப்பா யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கும். இத கேட்டு அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. "என்ன நீ எய்த்து பேசுறியா?" அப்படின்னு அவளுக்கு அடி விழுது. இப்போ சிஸ்டரும் போயிட்டு, "உன்னோட பேட் லக்க நீ ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. உன்னால எங்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. உன்னோட பேட் லக்கெல்லாம் நானே கிளீன் பண்ணி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டீ கப் எடுத்து அவன் மேல ஊத்தி விடுறா. இந்த டைம் ஹீரோ வரான். "ஜி ஃபேமிலில ரூல்ஸ் மேக் பண்றதுக்கு நீ யாரு?" அப்படின்னு அங்க வந்து நிக்கிறான். மிஸ்டர் ஜி அப்படின்னு அவன்கிட்ட பேச போனா, "எனக்கு இப்ப டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போறான். இங்க ஹீரோயின் ரூம்க்கு வந்து ஃபீல் பண்றா. அன்லக்கி ஸ்டார்ன்னு சொல்றதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு, "என்கிட்ட எவ்ளோ லென்த்துக்கு பேசுற? அவங்ககிட்ட உனக்கு பேசுறதுக்கு வாயே இல்லையா? அவங்க என்னெல்லாம் உன்ன சொல்லி திட்டிட்டு இருக்காங்க, உன்ன புல்லி பண்றாங்க. உன் வாய மூடிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. நீ என்ன அவங்க சொல்ற மாதிரி டிசாஸ்டரா?" அப்படின்னு கேட்டா, "நான் டிசாஸ்டர் இல்ல, அன்லக்கி" அப்படின்னதும், "ஆமா, இதுல உனக்கு கரெக்ஷன் வேற. அவங்க சொல்ற மாதிரி நீ அன்லக்கி ஸ்டார் இல்ல, டிசாஸ்டர் தான். சொல்ற எல்லாத்தையும் வாய மூடிட்டு கேட்டுட்டு இருக்க." அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். "நான் அன்லக்கி ஸ்டார்லாம் கிடையாது. நான் ஹெவனால பிளெஸ் பண்ண பொண்ணு. ஜஸ்ட் எனக்கு ஒரு சாபம் மட்டும் தான் இருக்கு. 26 வயசுக்குள்ள நான் செத்து போயிருவேங்கிறது தான். அந்த சாபத்த மட்டும் நான் பிரேக் பண்ணிட்டேன்னா, அதுக்கு பிறகு நான் எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் ஹீரோ கன்வின்ஸ் ஆகல. கோவத்துல தான் இருக்கான். "நீங்க வெளிய போங்க." அப்படின்னு ஹீரோவே சொல்றா. "ஏய் நான் உன்னோட பாஸு. நீ இப்ப என்ன சொன்ன?" அப்படின்னு திரும்ப கேட்டா, "எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அதனால வெளிய போங்க." அப்படின்னு வெளிய தள்ளிர்றா. அவனும் என்ன இவ? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு பின்னாடியே சுத்திட்டு வருவா. இன்னைக்கு சடனா வெளிய போன்னு பத்திட்டாளே! அப்படின்ட்டு நம்ம தான் கொஞ்சம் ஓவரா போய் கோவப்பட்டோமோ! அப்படிங்கிற மாரி அவன் அதே திங்க் பண்ணிட்டு வரான். கீழ இன்னும் பே ஃபேமிலில உள்ளவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் டைம் ஹோட்டல்ல சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிப்போச்சு. அதான் என் பொண்ண உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக கூட்டு வந்தேன். அப்படின்னு அவள வச்சு டீ ஆஃபர் பண்ண சொல்றான். அந்த டீல ஆல்ரெடி ட்ரக் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டா போதும். அப்புறம் எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணத்த பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் அப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டீ குடிச்சு தான் அவனுக்கு கொஞ்சம் மயக்கமாகுது. "என்ன மிஸ்டர் ஜி உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? நான் வேணா உங்கள ரூம்க்கு கூட்டு போகவா?" அப்படின்னு அவ அங்கருந்து ஹீரோவ கூட்டு போறா. எங்க ஹீரோயினும் நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ! அவன் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இப்படி கோவத்தெல்லாம் காமிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்து போயிருவேனே! அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு யோசனையா இருக்கு. இந்த டைம் டோர் நாக் பண்ற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். இங்க வந்த ஹீரோ டக்குன்னு ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்றான். இவன் கிஸ் பண்றான் ஓகே. ரொம்ப நேரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கானே! அப்படின்னு அவன தள்ளி விட்டு, "உனக்கு என்னாச்சு? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு கேட்டா, "சான்ஸே இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ட்ரக் பண்ணியிருந்தாலும் அந்த மேட்டர்ல மட்டும் ஸ்டெடியா இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் கோவம் வந்துருது. "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. ஆனா கிஸ் மட்டும் பண்ணுவியா? போ" அப்படின்னு விரட்டி விட்டுர்றா. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? ஆனா கிஸ் மட்டும் பண்ணுவானா? அதுவும் ரொம்ப நேரமா பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இத ஒழுங்கா கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். அப்படின்னு பின்னாடியே போனாங்க ஹீரோவ காணோம். ஆல்ரெடி ஹீரோ வெளிய போயிட்டான் போல. எஸ்கேப் ஆயிட்டான்ப்பா. அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் சிஸ்டரும் மேல நின்னு பார்த்துட்டு இருப்பா. அவ தான் ஒண்ணா ரூமுக்கு போலான்னு நெனச்சிருந்திருப்பா. எல்லா பிளானும் போயிருச்சு. ஸோ இவ இருக்கிற வரைக்கும் என்னோட பிளான்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவளோட கதைய ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும். அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணி பேசுறா. ஒர்க்கர்ஸ் மறுபடியும் ரிச் லேடிய பத்தி பேசுறாங்க. ஒரு ஆக்ஷன் ஈவென்ட்ல அவங்க தான் ரிப்பன் கட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எடுத்து ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கு. லாஸ்ட் டைம் தான் என்னால மணி ஏர்ன் பண்ண முடியாம போச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பா இந்த சான்ஸ நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளும் கிளம்பி போறா. ஹீரோயின் வெளிய போறத பார்த்ததும்
அதில ஒரு ஒர்க்கர் ஹீரோயினோட சிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்றா, பாட்டி சிக்கா இருந்தாலும் ரிப்பன் கட்டிங்க்கு போறாங்க. கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டும், "நீங்க கண்டிப்பா போணுமா? நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் லேடி நான் அங்க உள்ளே இருந்து என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மாரி கிளம்பி வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால நடக்க முடியல. தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள மயக்கம் போட்டுர்றாங்க. இப்ப அங்க உள்ள அசிஸ்டன்டும் ஹெல்ப்க்காக ஆள கூப்பிடலான்னு பார்க்கும்போது, அங்க ஹீரோயின் வரா. வந்ததும் நான் கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, நான் நினைச்ச அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய சிக்னஸ் இல்ல. அதனால என்னால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நீட்ல கையில எடுக்கிறா. இங்க அந்த அசிஸ்டன்டும், "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் அவங்கள கியூர் பண்ண போறேன்." அப்படின்னு கரெக்ட்டா அந்த நீடில மார்க் பண்ணி குத்துறா. என் மாஸ்டர் எனக்கு குடுத்த நீடில் எவ்ளோ எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படின்னு ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. இங்க உள்ள அசிஸ்டன்ட், "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? லேடிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு." அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க பாட்டியும் கண்ணு முழிக்கிறாங்க. "என்ன நீ தான் கியூர் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும், "இப்போ உங்க பாடி எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, பாட்டியும் கைய கால ஆட்டி பார்க்குறாங்க. "என்னால இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுது. ஈஸியா மூவ் பண்ண முடியுது." அப்படின்னு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இவ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்காக உடனே செக் எடு." அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அவங்களும் செக் நீட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அது என்னன்னு கூட புரியல. "எனக்கு செக்லாம் வேண்டாம். எனக்கு கேஷாவே குடுத்துருங்களேன்." அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "சரி உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்?" அப்படின்னு கேட்டா, 1000 தர்றீங்களா? அப்படின்னு கேட்குறா. "நீ கரெக்ட்டான அமௌண்ட் தான் கேட்குறியா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்கள சீட்லாம் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு ஒரு பெர்சன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் ரொம்பவே ரிச்சு. அதனால நானும் ரிச் ஆனா தான் என்னால அவன மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் காசு சேர்க்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இத கேட்டு பாட்டிக்கு சிரிப்பா இருக்குது. "அந்த ரிச்சான பாயோட நேம நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் பேரு ஜி ஜிங்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஓ! அந்த ஜி குரூப்போட பிரசிடென்ட்டா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா அவன் தான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாட்டிக்கு இத கேட்டு சிரிப்பா இருக்குது. ஸோ நம்ம பேரனுக்கு தான் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, அத நான் டீல் பண்ணிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் தான் பண்ணி வைப்பேன்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அத கேட்டு ஹீரோயினும் ஹாப்பி ஆயிட்டா. அப்போ பாட்டி அவளுக்கு ஒரு ரிங் குடுக்குறாங்க. "இத நான் உனக்கு கிஃப்ட்டா தான் குடுக்குறேன். இருந்தாலும் அவன் என்னைக்காவது உன்ன புல்லி பண்ணான், உனக்கு கோவம் வந்துச்சுன்னா, இந்த ரிங்க வச்சு அவன் மூஞ்ச அடிச்சு உடைச்சிரு சரியா? அதையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் ஹாப்பியா அந்த கிஃப்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறா. எங்க பாட்டி சீக்கிரமே பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. வெளிய வந்த ஹீரோயின 2 மேன் ஸ்டாப் பண்ணி அவள கிட்னாப் பண்ற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோ ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால அவன் மெடிசின் சாப்பிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். பே ஃபேமிலிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ட்ரக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ கோவத்துல இருக்கும்போது தான் ஹீரோயின் வீட்டுக்கு இன்னும் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற நியூஸ் தெரியுது. இப்ப அவ எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது, சிட்டிக்கு அவுட் சைட்ல இருக்கான்னு தெரியுது. ஸோ ஹீரோ அவள ரெஸ்க்யூ பண்றதுக்காக கிளம்புறான். இங்க ஹீரோயின் அந்த 2 மேனும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ண சொன்னது அவளோட சிஸ்டர். "இவ இன்னைக்கே சாகணும். சாகுறதுக்கு முன்னாடி அவள நீங்க டார்ச்சர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. இங்க உள்ள 2 மேனும், "மிஸ்டர் பே ரொம்பவே மோசம் தான்ப்பா. சொந்த பொண்ணையே கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்காங்களே." அப்படின்னு சொல்லும்போது, "அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலைய நம்ம பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருக்கமா வராங்க. "என் பக்கத்துல வராதீங்க, பக்கத்துல வராதீங்கன்னு" ஹீரோயின் கத்துறா. அப்புறம் ஒருத்தனுக்கு அங்கேயே குடுக்க அவன் கீழ விழுந்துட்டான். இன்னொருத்தன ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஹீரோயின ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஆனா, அவ சடனா மயக்கம் போட்டு விழுறா. ஸோ, அவள ட்ரீட்மெண்ட்க்காக கூட்டு போறாங்க. எங்க ஹீரோயின காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தங்கச்சிக்கு செமையா கோவம் வருது. "உங்களால ஒரு சின்ன காரியத்த கூட முடிக்க முடியாதா?" அப்படின்ட்டு அவ கோவப்படுறா. "நாங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா தான் பண்ணோம். மிஸ்டர் ஜி உடனே லொகேஷன கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொன்னா, "நல்லா எக்ஸ்கியூஸ் மட்டும் சொல்லுங்கடா." அப்படின்னு அவ கோவப்படுறா. "அப்பா இவ நம்ம ஃபேமிலிக்கு எப்பவுமே அன்லக்கி தான். இவ இருந்தா என்னால லாஸ்ட் வரைக்கும் ஹீரோவ மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது. அவள சீக்கிரமே கொல்லணும்." அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்பாவும் நீ கோவப்படாத. இந்த டைம் மிஸ் ஆயிருச்சுல்ல. உனக்கு மிஸ் லீய பத்தி தெரியும்ல. ஹீரோவோட பாட்டி. ஹீரோவோட பாட்டி சொல்றத அவன் மீறினதே கிடையாது. நீ அவங்க பாட்டிய இம்ப்ரெஸ் பண்ணு. அப்புறம் இந்த கல்யாணத்த அவன் நினைச்சாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எங்க ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. "நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க மிஸ்டர் ஜி வீட்ல இருக்கீங்க." அப்படின்னதும், "நீங்க தானே காப்பாத்துனீங்க. தேங்க்ஸ்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைங்கிறத டாக்டராலயுமே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் உடம்புல பெரிய காயம்லாம் இல்ல. பட் அவ ரொம்ப வீக்கா இருக்கான்னு மட்டும் தெரியுது. என்ன வீக்னஸ்ன்னு தெரிஞ்சா தானே அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். அப்படின்னு டாக்டரும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காரு. "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மெடிசின் சாப்பிட வேண்டியதும் இல்ல. இத ட்ரீட் பண்ணிர்லாம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு?" அப்படின்னு கேட்டா, "நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறது தான். நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா,
என்னோட ஹெல்த் நார்மல் ஆயிரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த சான்ஸ யூஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கியா? அது நடக்கவே நடக்காது. நான் அப்ப சொன்னது தான் இப்பவும் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு ஹீரோ வேற மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி அப்ப நான் மவுண்டனுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. எதுக்கு நீ போற? அப்படின்னு கேட்டா, நான் எப்படியும் கொஞ்ச நாள்ல சாகப் போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட மாஸ்டர பார்க்கணும். அங்க என்னோட பிரதர், சிஸ்டர்லாம் இருக்காங்க. நான் அவங்க கூட என்னோட லாஸ்ட் டேஸ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. நீ போகணும்னா போலாம். பட் அதுக்கு முன்னாடி உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, நீ நார்மலா உன்னோட ஹெல்த் கண்டிஷன்லாம் இம்ப்ரூவ் ஆன பிறகு தான் போகணும். அதுவரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். உனக்கு பெஸ்ட் டாக்டர நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் வேற என்ன சொன்னாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நான் உன்ன கியூர் பண்ண பிறகு தான் வெளிய போக விடுவேன். அதுவரைக்கும் இந்த ரூம்லயே தான் உன்ன லாக் பண்ணி வைக்க போறேன். அப்படின்னு அங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். இங்க பே ஃபேமிலில அப்பா பொண்ணுகிட்ட வந்து இன்விடேஷன் குடுக்குறாங்க. அந்த ஆக்ஷனுக்கு போறதுக்கானது. ஹீரோவோட பாட்டி அந்த ஆக்ஷனுக்கு வருவாங்க. நீ அங்க போய் எப்படியாவது நல்ல இம்ப்ரஷன் குடுத்துரு. அப்புறம் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்படின்னு அவகிட்ட இன்விடேஷன் குடுத்து அனுப்புறாங்க. அதே டைம் இங்க ஹீரோ ஹீரோயின்ட்ட வந்து பேச வரான். நான் வெளிய போறேன். அதனால உன்னையும் கூட்டு போலாமான்னு பார்த்தேன். வரணும்னா சீக்கிரம் கிளம்பி வா. 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். அவளுக்காக ஆல்ரெடி ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கான். வந்ததே அவள இன்வைட் பண்றதுக்கு தான். இருந்தாலும் அத ஒழுங்கா இன்வைட் பண்ணாம கொஞ்சம் ரூடா பேசிட்டு வந்துருவான். இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். "இன்னுமா ரெடி ஆகல?" அப்படின்னு கேட்டா, "நீங்க குடுத்த ட்ரெஸ் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததாம். அதனால ஈவினிங் வியர் தான் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு அத மாத்திருக்காங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு வரா. ட்ரெஸ் அவளுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹீரோவும் "ஏதோ ஆவரேஜா இருக்குப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்புறான். "உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல வார்த்தைலாம் யூஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண தெரியாதா? ஆமா உங்க காது எதுக்கு ரெட்டா இருக்கு?" அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறா. அவன் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் "மிஸ்லி இன்னைக்கு வராங்க. நம்மளோட ரீசென்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஆனா மிஸ்லி அதுல கன்வின்ஸ் ஆகல." அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இப்ப அவங்கள மீட் பண்ண போறோம்ல, அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னதான் பாட்டியா இருந்தாலும் அவங்க மிஸ்லின்னு சொல்லி தான் பேசிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் தெரியல. "நீங்க அந்த பிக் இன்வெஸ்டார் மிஸ்லிய பார்க்க போறீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா. அதுக்கு என்ன?" அப்படின்னா, "எனக்கு அவங்கள நல்லா தெரியுமே" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன காமெடி பண்றியா? உனக்கு எப்படி அவங்கள தெரியும்? அங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். "நான் உண்மைய தான் சொல்றேன். எனக்கு அவங்கள தெரியும். அவங்களோட உயிரையே நான் காப்பாத்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "இங்க பார்த்தீங்களா? இந்த ரிங் கூட எனக்கு அவங்க தான் தந்தது. இந்த ரிங் அவங்களோடது தான்" அப்படின்லாம் ஹீரோயின் காமிக்கிறா. அசிஸ்டன்ட்டுக்கும் ஹீரோக்கும் அதில சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவங்கள எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க? மேபி ஏதாவது பீப்பிள் உங்கள ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஹீரோவும் அந்த டைம், "நீ அவங்கள காப்பாத்துனியா? உனக்கு என்ன மெடிசின் பத்தி தெரியுமோ?" அப்படின்னா, "என்ன பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்க? என்கிட்ட எவ்ளோ ஸ்கில் இருக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால, "நீ மிஸ்லிய காப்பாத்துனேன்னு சொல்றல்ல, அப்படி நீ அவங்கள காப்பாத்தியிருந்தா, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ நீ தான் உன்னோட வாயால இந்த பெட் பண்ணியிருக்க. அங்க போய் உண்மைன்னு தெரிஞ்சா, உன்னோட வேட்ஸ நீ ரிட்டர்ன் வாங்கக்கூடாது சரியா? அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. அவனும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா, என்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அந்த கான்ஃபிடென்ட்ல தான் அவன் இந்த மாதிரிலாம் பேசியிருந்திருப்பான். இப்போ பார்ட்டி பிளேஸ்க்கு வந்தாச்சு. "நீ ஃபர்ஸ்ட்டு டோர் கிட்ட போய் வெயிட் பண்ணு நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அங்க இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட தங்கச்சி வரா. "ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சுதுன்னு பார்த்தேன். நீ தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க வந்து நிக்கிறா. "இப்போ வந்து என்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ற? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "இது என்ன பிளேஸ்ன்னு தெரியுமா? இங்க ஃபேமஸான ஃபீமேல் இன்வெஸ்டரோட பார்ட்டி நடக்குது. இந்த பிளேஸ்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின கேட்குறா. "ஏன் என்னால வர முடியாதா? என்கிட்ட இன்விடேஷன் இருக்கு." அப்படின்னு அத காமிச்சா, "உன்கிட்ட எப்படி இன்விடேஷன் வந்துச்சு? நீ ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருந்திருப்ப. இல்லன்னா யார்கிட்டயா இருந்து திருடியிருப்ப." அப்படிங்கிற மாரி சொல்றா. "இவளெல்லாம் யார் உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இவள வெளிய அடிச்சு விரட்டுங்க." அப்படிங்கிற மாரி அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஓல்டு லேடியும் வராங்க. அதான் ஹீரோவோட பாட்டி. இப்ப அவங்க அங்க வந்ததும் தங்கச்சி போய் அவங்ககிட்ட நல்லா பேசுறா. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. "இன்னைக்கு பார்ட்டிய நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. இங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க டயர்ட் ஆயிறக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவ நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி தான் ரிச்சா இருக்கவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டும், புவரா இருக்கிறவங்ககிட்ட மொறச்சுக்கிட்டும் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஷேம்லெஸ் பீப்பிள்லாம் இங்க தான் அலையுறாங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உன் வாய மூடு. நீ ஒரு அன்லக்கி கேர். இங்க உனக்கு என்ன வேல?" அப்படின்னு திட்டுறா. பாட்டியும் அதான் அவ இன்விடேஷன் வச்சிருக்கான்னு சொல்றால்ல. அப்படின்னு சொல்லும்போது, "மிஸ்லி அந்த இன்விடேஷன யார்கிட்டயாவது திருடியிருப்பா. ஃபர்ஸ்ட்டு உனக்கு இந்த இன்விடேஷன் வந்துச்சா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்டா,
அவளும் இது எனக்கு வந்ததில்ல. எனக்கு ஒரு பெர்சன் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. ஓ! அப்படி நீ வாங்கியிருக்க. எத்தன டைம் அவங்க கூட ஒண்ணா இருந்து இந்த மாதிரி இன்விடேஷன் வாங்குன? இந்த இன்விடேஷனோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா? நீ தப்பான முறையில தான் இந்த இன்விடேஷன் வாங்கிட்டு வந்திருக்க. அப்படிங்கிற மாரி அவ கொஞ்சம் பேடா பேசுறா. இந்த மாதிரிலாம் என்ன பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொன்னாலும், நீ தான் உன் வாயில ஒத்துக்கிட்டியே. அவங்க உனக்கு இன்விடேஷன் அனுப்பலன்னு. அப்போ இந்த இன்விடேஷன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்படின்னு திரும்பவும் கொஸ்டின் பண்றா. மிஸ்லி, இவ ரொம்பவே மோசமான பொண்ணு. இவள நான் எங்கேருந்து விரட்டி விட்டுர்றேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட கேரக்டர்லாம் தப்பா பேசிட்டு இருப்பா. அதுல மிஸ்லியும் கோவத்துல அவள அடிச்சுருவாங்க. "என்ன எதுக்கு அரைஞ்சீங்க?" அப்படின்னு கேட்டா, "அவ என் உயிர காப்பாத்துன பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, "எப்படி இருக்க? இந்த இன்விடேஷன் யார் உனக்கு தந்தா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ஒரு பெர்சன் குடுத்தாங்கன்னு மட்டும் தான் சொல்றா." பாட்டியும் அது தன்னோட பேரனா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோ வந்ததும், "அவன்கிட்டயும் இவ தான் என்னோட உயிர காப்பாத்துனா." அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்றாங்க. "இவளா அது?" அப்படின்னு அவனுக்கு ஒரே ஷாக்கு. "ஐயோ! இது உங்க பேரனா?" அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. இது தெரியாம பாட்டிக்கிட்ட என்னோட ஆசையெல்லாம் சொல்லிட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வெட்கமா இருக்கு. "இவ என்னோட உயிர காப்பாத்தியிருக்கா. இவள தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்." அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. "பாட்டி எனக்கு மேரேஜ் பண்றதெல்லாம் விருப்பம் கிடையாது." அப்படின்னு அவன் சொல்றான். "சரி யங் பீப்பிள் நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் எதையும் உங்க மேல திணிக்கல." அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த டைம் பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடும்போது, பாட்டியே ஹீரோ கிட்ட, "நீ ஹீரோயின் கூட தான் இருக்கணும். அவ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "ஏன் பாட்டி அவ என்ன சின்ன குழந்தையா?" அப்படின்னு சொன்னா, "இங்க நெறைய பேர் அடுத்தவங்கள புல்லி பண்றதுக்காக நிக்கிறாங்க. அதனால ஹீரோயின புரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு." அப்படின்னு 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. பாட்டியும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் அப்படின்னு ஹேப்பியா இருக்காங்க. பார்ட்டி ஹாலுக்குள்ள போனதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி சொல்றா. "அது உங்க பார்ட்டின்னு எனக்கு தெரியாது. அது தெரியாம நான் உங்ககிட்ட நெறைய சொல்ட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப் பத்திலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், "நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "அதாவது நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலல்ல. அதுதான் நான் சொன்னேன்." "ஆமா நீங்க இன்னைக்கு கார்ல வரும்போது ஒண்ணு சொன்னீங்களே, என்ன மேரேஜ் பண்ணிப்பேன்னு. அது வேலிடா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோவும் டக்குன்னு "முடியாது. அது நான் சும்மா சொன்னேன்." அப்படின்னு அவன் பதர்றான். "சரி, சரி. அதுக்கு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க?" அப்படின்னு ஹீரோயினும் அந்த ஃபன்னா எடுத்துக்கிறா. பார்ட்டிக்கு வந்தவங்களும், "என்ன மிஸ்டர் ஜி இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு. அந்த பொண்ணு வேற பக்கத்துல க்ளோஸா நின்னு பேசிக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதே. ஒருவேளை இந்த பொண்ணு தான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறானா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிஸ்டர் கேட்டுட்டே இருப்பா. அவளும், "என் வழியில குறுக்கிடுறதே உனக்கு வேலையா போச்சு." அப்படின்னு அவள இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அங்க வந்து சிஸ்டர் நிக்கிறத பார்த்துட்டு, "என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு தான் ஃபாலோ பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நீ என் லைஃப்ல ரொம்பவே குறுக்க வர. ஹீரோவ செட்யூஸ் பண்ணி அந்த பாட்டிக்கிட்ட என்ன பத்தின ஒரு பேட் இம்ப்ரஷன கிரியேட் பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அப்புறம் எப்படி உன்ன என்னால சும்மா விட முடியும்?" அப்படின்னு ஹீரோயின் அறைய போறா. ஹீரோயினும் அந்த கைய தட்டி விட்டுர்றா. "உனக்கு இப்போ கை நீட்டுற பழக்கம்லாம் வந்துருச்சா?" அப்படின்னு சிஸ்டர் கேட்குறா. ஏன்னா இதுவரைக்கும் ஹீரோயின் அடி மட்டும் தானே வாங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ இது சிஸ்டருக்கு புதுசா இருக்கு. "ஆமா, அதுக்குன்னு நான் உன்கிட்ட எப்பவுமே அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நெனச்சியா? நீ சும்மா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் பாட்டி வராங்க. "இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. அப்போ சிஸ்டரும், "மிஸ் லீ பாருங்க, அவ என்ன அடிச்சுட்டா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. பாட்டி, "நான் அவள அடிக்கல. சொல்றத கேளுங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. "எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாரி பீப்பிள என் பார்ட்டிக்கு விட்டதே தப்பு." அப்படின்னதும் சிஸ்டரும், "ஆமா, அவள வெளிய விரட்டி விடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. "என் பார்ட்டிக்கு நீ வந்தது தான் தப்பு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்த நேரத்துலேருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இது என்னோட பிளேஸ். ஹீரோயின் என்னோட பெனிஃபிட்டர். அவ கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு தான் இங்க இடம் கிடையாது." அப்படின்னு சிஸ்டர் திட்டுறாங்க. ஹீரோயின்ட்ட நல்லாவே சிரிச்சு பேசுறாங்க. "நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க? நீ மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகல. உனக்குன்னு நான் புதுசா வேற ட்ரெஸ் ரெடி பண்றேன்." அப்படின்னு பாட்டி அவள அங்கேருந்து கூட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிஸ்டருக்கும் வயிறு எரியுது. ஹீரோயினுக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. "இது என்னோட பிளேஸ். இங்க யாரும் உன்ன புல்லி பண்ண முடியாது. வெயிட் பண்ணு. உனக்காக ட்ரெஸ் அனுப்பி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளிய வரும்போது பார்த்தா, அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். கையில ட்ரெஸ்ஸோட. "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பாட்டி தான் இந்த ட்ரெஸ்ஸ உன்ட்ட குடுத்துட்டு வர சொன்னாங்க." அப்படின்னு அவள பார்க்காமலே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு ஹீரோயின் கையிலேருந்து வாங்கிட்டு போறா. எங்க பாட்டி வெளிய தான் நிக்கிறாங்க. "மிஸ் லீ உங்களோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது." அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது, "ஆமா, என் பேரன பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல. நான் இந்த மாரி ஏதாவது புஷ் குடுத்தா தான் ஏதாவது நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளிய நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்ரூம்லேருந்து வெளிய வந்து பார்த்தா, அப்பவும் ஹீரோ அங்க தான் நிக்கிறான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா,
பாட்டி தான் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்னு கூட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் நிக்கிறேன்." அப்படின்னு ரொம்பவே ஒபீடியன்ட்டான பையனா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கானாம். ஸோ ஹீரோயின் அந்த டைம் அங்க ட்ரிங்க்ஸ் இருக்கிறத பார்க்குறா. "ஜூஸ் இந்த கலர்லலாம் இருக்குமா? இது சூப்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து டேஸ்ட் பண்றா. அப்பதான் ஹீரோ வந்து "அது ஜூஸ் கிடையாது. அது ஒயின்" அப்படின்னு சொல்ல, "என்னது ஒயினா? எனக்கு ஆளுக்கு கால் ஒத்துக்காதே!" அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அவளுக்கு போதை ஏறிருது. இப்போ ஹீரோவ இழுத்துட்டு, "நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. உனக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்ன தான் கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோக்கு ஹீரோயின் மேல லைட்டா கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வருது. இருந்தாலும் அவன் மேரேஜ் நினைச்சு பயப்படுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது அம்மாவும் அவனும் ரவுடீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அவன ஒரு கார் இடிக்க வரும். அந்த டைம் அவங்க அம்மா அவன வந்து காப்பாத்த வரும்போது, அந்த இடத்துல அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதுலேருந்து ஹீரோக்கு ஒரு பயம். என்ன மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா, அவளும் இதே மாரி செத்து போயிருவா அப்படின்னு அவன் நினைக்கிறான். எங்க ஃபேமிலில இதான் நடக்கும். எங்க வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுங்கலாம் கொஞ்ச காலத்திலேயே இறந்துருவாங்க. என் அம்மா மாதிரி இன்னொரு பொண்ணு சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால உன்ன என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நீ என்னை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்து பாட்டிக்கிட்ட வந்து சண்டை போடுறான். "என்ன பாட்டி இதெல்லாம் பண்றீங்க? இன்னொரு டைம் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு தான் சொல்ட்டேன்ல மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்ல." அப்படின்னு அவன் சொல்றான். "நீ இன்னும் எத நினைச்சு வொரி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அம்மா இருந்தது எதர்ச்சியா நடந்தது. அதுக்காக நீ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காத." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "எப்படி இருந்தாலும் எங்க அம்மா செத்துட்டாங்க. ஆனா அவங்கள கொன்ன பர்சன் இன்னும் உயிரோட சுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா, அவளுக்கும் அதே நிலைமை தான். அதனால இனி இந்த மேரேஜ பத்தி பேசாதீங்க. என்னால இந்த ஹேட்ரட்லேருந்து வெளிய வராம இன்னொரு பர்சன என் லைஃப்குள்ள அலோவ் பண்ண முடியாது." அப்படின்னு அவன் சொல்றான். "அப்போ உனக்கு அவள புடிச்சிருக்கு தானே? நீ அவளுக்கு ஏதோ ஆயிரும்னு நெனச்சு பயப்படுற அப்படிதானே?" அப்படின்னு கேட்டா, "அவ இன்னசென்ட் பாட்டி. நம்ம ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள அவள கொண்டு வராதீங்க." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ அவள பத்தி கேர் பண்ற. உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "நீங்க என்ன வேணா நெனச்சுக்கங்க. என்னால அவள மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இனி இதே மாரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவிச்சுட்டு போறான். இவன்கிட்ட என்ன பேசினாலும் வேஸ்ட்டு தான். நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட மருமகள கரெக்ட் பண்றேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணாச்சும், அவ ஹீரோவ கரெக்ட் பண்ணி எப்படியாவது என் கண்ல கொள்ளு பேருன காமிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி அவள பார்க்க போறாங்க. அவ ரொம்ப நேரமா கன்ஃப்யூஷன்லயே சுத்திட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ சொன்னானே! நான் வேற மயக்கம் போட்டுட்டேன். இந்த கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னான். ஆனா என்னன்னு தான் மறந்து போச்சு. அப்படின்னு தீவிர யோசனையில நின்னுட்டு இருக்கா. அப்ப பாட்டி வராங்க. அவளுக்காக நெறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார்ட்ல உனக்கு 50,000,000 இருக்கு. அப்புறம் இந்த கார் உனக்கு தான். இதுல வில்லா இருக்கு. இந்த வில்லாவ நீயே வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் பதிலா என் பேரன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி என்ன பாட்டி பேசுறீங்க? கல்யாணங்கிறது நான் டிசைட் பண்ணா மட்டும் போதாது. அதுக்கு உங்க பேரனும் ஓகே சொல்லணும். அப்டின்னா, என் பேரனுக்கு உன்ன பிடிக்கும். அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி இல்ல பாட்டி. அவன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டானே. என்ன அவனுக்கு பிடிக்கல. என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன ஃபோர்ஸ் பண்றது நல்லா இருக்காது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல, இல்ல. அவன் ஒண்ணு சொல்லுவான். ஆனா அவன் மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கும். எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்படின்னு பாட்டியும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பாட்டி என்னால இந்த கிஃப்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது தெரிஞ்சா கண்டிப்பா ஹீரோ கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் முடியாது. நீ இத வாங்கி தான் ஆகணும். அவன்கிட்ட யார் சொல்லப் போறா? அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, இப்ப அவனுமே வந்துடுறான். இங்க என்ன நடக்குது? அப்படின்னு வந்து நிக்க, இவன் என்னோட உயிர காப்பாத்தியிருக்கா. அதனால ஹீரோயினுக்கு நான் கிஃப்ட் குடுக்கேன். உனக்கு என்ன? அப்படின்னு கேட்டா, ஹீரோவும் சரி கிஃப்ட் தானே குடுங்க. நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். கிஃப்ட்னாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல. 50,000,000 கார்ட குடுக்குறீங்க. இவ்ளோ பெரிய கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஒதுங்கிக்கிறா. ஹீரோவும் ஏன் இந்த பொண்ணு காச வேண்டாங்கிறா? இதெல்லாம் அவளுக்கு பெனிஃபிட் தானே அப்படிங்கிற மாரி அவன் நெனைக்கிறான். இந்த பக்கம் தங்கச்சிக்கு செம கோவம். அப்பாகிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த அன்லக்கி ஸ்டார் வந்ததுலேருந்து என் லைஃப்ல எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு ஹீரோ என் மேல கோவப்பட்டான். இப்போ பாட்டிக்கு என் மேல ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆயிடுச்சு. இனி எப்படி நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போ முடியும்? அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்பாவும் இந்த டைம் அவன் ஜி ஃபேமிலிக்கு ரொம்ப நாளா மாஸ்டரா இருந்துட்டான். அதனால அவன ரீப்ளேஸ் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜி? அப்படின்னு அங்க உள்ள இன்னொரு பெர்சன காமிக்கிறாங்க. அந்த பெர்சன் யாருன்னா ஹீரோவோட அங்கிள். இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹீரோ மேரேஜ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நெனச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ இவங்க வழிக்கு வர்ற மாதிரி இல்ல. அதனால ஹீரோவே ரீப்ளேஸ் பண்ணிறலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்த பிளான போடுறாங்க. ஸோ, அதில மிஸ்டர் ஜியும் கூட்டு சேர்ந்துக்கிறாரு. கூடவே தங்கச்சியும், நானும் இந்த டீம்ல இருக்கேன். அப்படின்னு 3 பேருமா இந்த மேட்டர செயல்படுத்த போறாங்க. எங்க ஹீரோ, ஹீரோயின ட்ராப் பண்ண வரும்போது, "எதுக்கு நீ பாட்டிக்கு இந்த காச வேண்டான்னு சொன்ன? நீ அவங்க உயிர காப்பாத்துனதே காசுக்காக தானே! அப்புறம் அந்த 50,000,000 எதுக்கு வேண்டான்னு சொன்ன?" அப்படின்னு கேட்டா, "ஃபர்ஸ்ட்டு நான் அந்த காசு வேணும்னு சொன்னதே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க,
நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணு உங்க லெவலுக்கு ரிச்சா இருந்தா தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. அதனால தான் நான் காசு ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்க தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே! அப்புறம் எதுக்கு நான் காசு? அதான் வேண்டான்னு சொல்ட்டேன். அப்புறம் அன்னைக்கு நீங்க ஏதோ என்கிட்ட சொன்னீங்கல்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன மட்டும் இல்ல, நீங்க வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதுக்கான காரணம் என்ன? எனக்கு புரியுது. உங்களுக்கு யார்ட்டயும் அந்த ரீசன் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. கரெக்ட்டா? இருந்தாலும் எனக்கு அது சந்தேகமாவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க வரா. அந்த டைம் பார்த்து ஒரு பெர்சன் ரோட்ல முன்னாடி வர கார்ல சடன் பிரேக் போடுறாங்க. இப்போ கார் கிராஸ் ஆயி போனதும் அந்த பெர்சன் கால் பண்ணி, ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றான். எங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும், "நீ ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போ. நான் கம்பெனிக்கு போக வேண்டியது இருக்கு. எனக்கு ஒர்க் இருக்கு." அப்படின்னு ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். இங்க வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா, ஹீரோவோட அங்கிள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "இது மாஸ்டரோட ப்ராப்பர்ட்டி. இங்க பர்மிஷன் இல்லாம நீங்க உள்ள வரக்கூடாது." அப்படின்னு ஒரு ஒர்க்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனையே அடிச்சு போட்டு, அந்த வீட்டுக்கே அவங்க தான் மாஸ்டர்ங்கிற மாரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா உன் கண்ண தொறந்து பாரு. இவர் தான் உன் பாஸோட அங்கிள். ரியல் ஜி ஃபேமிலியோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிச்சு விரட்டுறாங்க. இந்த டைம் ஹீரோயின் உள்ள வந்ததும், "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறா. அப்பா வந்துட்டு, "உன்னை இத்தன நாள் உயிரோட வச்சிருக்கேன்ல, அதான் ஒரு ஃபாதரா நான் ஃபீல் பண்ற விஷயம். அதான் இன்னைக்கு உன்ன கொல்ல வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்த பிடிச்சு நெரிக்கிறாங்க. அவளும், "நீங்க தான் நான் பிறந்த உடனே என்ன மவுண்டன்ல தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு இன்னைக்கு திடீர்னு மறுபடியும் வந்து என்ன கொல்ல வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ இருக்கிற வரைக்கும் எங்க பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உன் சிஸ்டருக்கு உன்னால நெறைய பிரச்சனை வருது. அதனால உன் கதைய இன்னைக்கு முடிக்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோட அங்கிளும் வராரு. "இவள இப்பவே அடிச்சு கொன்னுறாத. அவள வச்சு நமக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "இவர் யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இவர் தான் ஹீரோவோட அங்கிள். உண்மையான ஜி ஃபேமிலியோட மாஸ்டர்." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இந்த டைம் அவரும் ஹீரோயின்ட்ட ஏதோ நோட் பேட பத்தி கேட்குறாங்க. ஹீரோயின் அது எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. "உண்மைய சொல்றியா? இல்ல அடிபட்டு சாக போறியா?" அப்படின்லாம் மிரட்டி கேட்குறாங்க. அப்பவும் ஹீரோயின் வாய தொறக்க மாட்டேங்கிறா. "இது ஹீரோவோட வீடு. என்னால உன்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கியா? நான் நினைச்சா இங்க என்ன வேணா பண்ண முடியும். அப்புறம் அவனோட அம்மாவ கொன்னதே நான் தான். உன்ன அவன் காப்பாத்த வருவான்னு நினைக்காத. அவனோட அம்மாவையே அவனால காப்பாத்த முடியல. உன்னையும் அவனால காப்பாத்த முடியாது." அப்படின்னு அவளோட வாயில ஏதோ மாத்திரைய போடுறாங்க. ஹீரோயினும், "இப்ப எனக்கு என்ன ஃபீட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ நாங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டா உனக்கு நல்லது. அப்படி நீ மறுத்து பேசுனன்னா, உன்கிட்ட இப்ப இருக்கிற குட் திங்ஸ் எதுவுமே இருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினும் பாடி டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அது பாய்சன்ங்கிறது மட்டும் தான் தெரியுது. பட் என்ன பாய்சன்னு தெரில. ஸோ இப்ப என்ன பண்றது? அந்த பெர்சனால ஹீரோக்கு எதுவும் பாதிப்பு வருமா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். ஒர்க்கர யாரோ அடிச்சிருக்காங்கங்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு ஹீரோயின பார்க்கும்போது ஹீரோயின் கண்ணத்துலயும் காயம் இருக்கு. "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, அவளும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தெரியாம இடிச்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றா. இதே மாரி தான் அவங்க அம்மாக்கு காயப்படும்போது அவங்க அம்மாகிட்ட கேட்டாலும், அவங்க அம்மாவும், "இல்ல நான் தான் ஆக்சிடென்ட்டா எதுலயோ போய் முட்டிக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த டைம் இருந்த ஒர்க்கர்ஸுமே காசிப் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோ சின்ன வயசுலயே கேட்டுருப்பான். இந்த செகண்ட் மாஸ்டருக்கு ஹீரோவோட அம்மாவ சுத்தமா பிடிக்கல. அவங்க மட்டும் இப்ப குழந்தை பெத்துக்காம இருந்திருந்தா, எல்லா சொத்துமே செகண்ட் மாஸ்டருக்கு போயிருந்திருக்கும். இப்போ ஹீரோ இருக்கிறதுனால சொத்து எதுவுமே அவங்களுக்கு போகலங்கிற கோவத்துல எவ்ளோ அடி அடிக்கிறாங்க. சீக்கிரமே கொலை கூட பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் பேசியிருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டே வளர்ந்திருப்பான். என்னன்னா ஹீரோட ஃபேமிலில அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா இறந்ததும் ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிரதருக்கு போயிருந்திருக்கணும். பட் ஹீரோ வாரிசா இருந்ததுனால எந்த ப்ராப்பர்ட்டியுமே பிரதருக்கு போகல. அதுக்கு பதிலா ஹீரோக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிரும். அதனால அந்த அங்கிளுக்கு ஹீரோவோட ஃபேமிலிய பிடிக்காது. அதனால தான் அவங்க அம்மாவ கொண்டு வந்திருப்பான். இப்போ செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எனக்கு ஒரு வாரிசு வந்துரக்கூடாதுன்னு என்னோட ஃபேமிலிய அழிக்கிறதுக்கு அவன் ரெடியா தான் இருப்பான். அப்படிங்கிற பயத்துல தான் அவன் எந்த வுமன் கூடயும் க்ளோஸா இருக்க மாட்டான். இப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்து, மேபி இது அங்கிளா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்குமே இருக்கு. "நீ என்கிட்ட உண்மைய சொல்ல மாட்டல்ல? சரி நானே போய் விசாரிச்சுக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். ஐயய்யோ! அந்த பர்சன் வேற டேஞ்சரஸா தெரியிறான். ஹீரோ போய் எதுவும் பிரச்சனைல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினும் அவன ஸ்டாப் பண்றதுக்கு, "ஆ எனக்கு காயம் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் என்ன ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு ஹீரோவ தடுக்கிறா. ஹீரோவும், "சரி நீ ரெஸ்ட் எடு." அப்படின்னு அவள படுக்க வைக்க, இவன ஈஸியா ட்ரிக் பண்ணலாம் போலயே! நம்ம மேலயே அவனுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குப்பா அப்படின்னு ஹீரோயின் நெனச்சுட்டு, "எனக்கு ஆப்பிள் உரிச்சு தர முடியுமா?" அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். "உனக்கு ஆப்பிள் பீல் பண்ண கூட தெரியல." அப்படின்னு அவன் நக்கல் வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து முறைக்க, "ஏன் முறைக்கிற? உண்மைய தானே சொல்றேன். நீ வேணா பெரிய கம்பெனியோட பாஸா இருக்கலாம். பட் உனக்கு ஆப்பிள ஒழுங்கா பீல் பண்ண தெரியல." அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறா. ஹீரோ ஆப்பிள பீல் பண்ணி குடுத்த பிறகு,
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்க பீல் பண்ணி குடுத்ததுனாலே ஸ்பெஷல் டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்றா. அப்புறம் எனக்கு இன்னும் வயிறு பசிக்குது. எனக்கு நான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்குறா. "என்ன நீ கேட்குற? பீஸாவா?" அப்படின்னு கேட்டா, ஒரு பன் மேல நெறைய திங்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்களே, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறா. அதான் பீஸாவ தான் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஸோ ஹீரோவும் அத மேக் பண்றதுக்காக போயிட்டான். எல்லாம் ரெடி பண்ணிட்டான். அதுக்காக மாவெல்லாம் பெசஞ்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு ஹீரோயினும், "பரவால்ல, அவன ஒரு வழியா டைவர்ட் பண்ணியாச்சு. இப்படியே டைம மேனேஜ் பண்ணி கொண்டு போயிரணும். இந்த டைம் கேப்ல நான் மறுபடியும் என்னோட ட்ரீட்மெண்ட்ட பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் குடுத்த நீடில வச்சு குத்தி பார்க்குறா. அப்பவும் அவளால அந்த பாய்சன முறியடிக்க முடியல. என்ன இது மாஸ்டர் குடுத்த நீடில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி என்னதான் என் உடம்புக்குள்ள பாய்சன் அனுப்புனா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோக்கு நியூஸ் கிடைச்சது. யாருன்னு விசாரிச்சுட்டோம். வீட்டுக்கு வந்து ஹீரோயின அட்டாக் பண்ணது உங்களோட அங்கிள் தான் அப்படின்னு சொன்னதும், நான் நெனச்ச மாதிரியே அவன் தான் வந்திருந்திருக்கான். அப்படின்னு ஹீரோ கோவமா கிளம்பி போறான். எங்க ஹீரோயின் திரும்ப வந்து பார்க்கும்போது வேற ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்ல நின்னு. மிஸ்டர் ஜி எங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அவசரமா அவங்க அங்கிள பார்க்க போறாங்க அப்படின்னதும், அந்த பெர்சன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆச்சே! ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சோ! ஹீரோயினும் அவன ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்கிளோட ஆட்கள் தடுத்தாலும் ஹீரோ உள்ள போறான். என்னோட நெஃப்யூ என்ன பார்க்க வந்திருக்கான். அத ஏன் தடுக்குறீங்க? அவன் என்ன ஆசையா பார்க்க வந்திருப்பான் அப்படிதானே? அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஒரு மாதிரியா நடிச்சுட்டு பேசிட்டு இருப்பான். மிஸ்டர் பேயும் அங்க தான் இருக்கான். ஸோ ஹீரோ அங்க வந்து, "என் வீட்டுக்கு வந்தது நீ தானே! ஹீரோயின அட்டாக் பண்ணதும் நீ தானே!" அப்படின்னு ஹீரோ சண்டை போடுற மோட்ல தான் வந்திருக்கான். பின்னாடி ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல. அங்க ஒரு மேன், "மிஸ்டர் ஜி உங்கள கூட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோக்கு எப்படி நான் வந்தது தெரியும்? அப்படின்னு சந்தேகம் முழிக்கும்போதே அவள இழுத்துட்டு போறாங்க. அவ இங்க வர்றதையும் அங்கிள் வந்து ஆல்ரெடி நோட் அவுட் பார்த்துட்டாரு. ஸோ, இப்ப அவள பணைய கைதியா கூட்டு போறான். ஹீரோ இங்க ஆல்ரெடி சண்டை போட தானே வந்திருப்பான். அங்கிளும் அவன ட்ரிகர் பண்ற மாதிரி, "நான் அந்த பொண்ண பார்த்தேன். அவள பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவ பார்த்த மாரி தான் இருந்தது. ரொம்பவே ஸ்டபர்னான பொண்ணா இருக்கா. நான் கேட்டத பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பேசுறான். அம்மா டாபிக் எடுத்ததும் ஹீரோவும் கத்திய தூக்குறான். அங்கிளும் அவளோட சைடுல இருந்து ஆட்கள கூப்பிடுறாங்க. 2 பேரும் யாரு பெருசுன்னு அடிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஹீரோயின இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அவள வச்சு டீல் பேசுறான். "இவளோட உயிர் உனக்கு வேணும்னா, நீ மிஸ் லீ கூட போட்ட கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பேசிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்டும், "பாஸ் இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போயிருவாங்க." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். எங்க ஹீரோயின கொல்ல போறோம்னு நிக்கிறாங்க. ஹீரோயினும், "அவன் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லாத." அப்படிங்கிற மாதிரி தான் அவளும் சொல்றா. ஹீரோவும் அந்த ப்ரொபோசல அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. "என்னால முடியாது" அப்படின்னு தான் சொல்றான். "பாத்தியா? நீ இவன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அவனோட டிசிஷன பாத்தியா? அவன் உன்ன பத்தி கேர் கூட பண்ணல. அப்புறம் நீ அவன கல்யாணம் பண்ணிக்காதது நல்லதுன்னு நெனச்சுக்கோ. ஏன்னா, அப்படியே நீ அவன கல்யாணம் பண்ணியிருந்த, நான் உன்ன 1000 வழியில கொலை பண்றதுக்கு ரெடியா வந்திருந்திருப்பேன்." அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோ எதுக்கு மேரேஜ்க்கு அவ்ளோ பயந்தாங்கிறது. அப்பாவுக்கு இப்ப செம ஹேப்பியா இருக்கு. ஃபைனலி என் கையாலேயே இவள கொல்லப் போறேன் அப்படின்னு கத்திய தூக்கிட்டு வந்துட்டான். ஹீரோ அந்த டைம் அவன் கையில உள்ள கத்திய தூக்கி வீச, மிஸ்டர் பேயோட கையில காயம் பட்டுருது. "மிஸ்டர் பேய நீ அட்டாக் பண்ணிட்டியா? அவன் என்னோட பார்ட்னர்." அப்படின்னு அங்கிள் இப்ப கத்தி எடுத்து குத்த வரான். அந்த டைம் ஹீரோவ காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் இடையில வந்துடுறா. அவளோட முதுகுல பெரிய காயம் பட்டுருது. அவள அட்மிட் பண்ணி செக் பண்றாங்க. பார்க்கும்போது டாக்டர் அவளோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கு. நாளைக்கு தான் தெரியும். அவ கண்ணு முழிச்சா தான் அவ இம்ப்ரூவ் ஆயிருக்காளா? அவ உயிர் பிழைப்பாளாங்கிறதே தெரியும். அப்படிங்கிற மாரி டாக்டரும் கைய விரிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. "நீ ஏன் ஃபூல் மாதிரியே முன்னாடி வந்த? நீ எப்படியாவது கண்ணு முழிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்திலேயே கைய பிடிச்சுட்டு உட்காந்துக்கிறான். அப்புறம் அவனுக்கு அவ ப்ரப்போஸ் பண்ணது, கிஸ் பண்ணது எல்லாமே மெமரீஸ்ல வருது. "நீ கண்ணு முழிச்சா கண்டிப்பா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டே டாக்டர் செக் பண்ணிட்டு ஹீரோனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான இல்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இல்னஸோட க்யூர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னதான் மெடிசின் குடுத்தாலும் அவங்க கிட்ட எந்த சேஞ்சஸுமே தெர்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க தானே இங்க உள்ள பெஸ்ட் டாக்டர். உங்களுக்கே இத கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு இன்னுமே அத ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் வேணா என்னோட டீச்சர் வர சொல்றேன். அவங்க செக் பண்ணி பார்த்தா எதுவும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் சிஸ்டர் கிட்ட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "உன் அப்பாவோட கை உடைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. காலையில தான் சந்தோஷமா அந்த அன்லக்கி ஸ்டார கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஈவினிங் வந்து பார்த்தா, "உங்க அப்பாவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல, இப்போ சிஸ்டருக்கும் இது எல்லாம் அந்த அன்லக்கி ஸ்டாரால தான். அவளோட கதைய இன்னும் முடிக்க முடியலையே அப்படின்னு புதுசா ஒரு பிளான போட்டு அவள டோட்டலி க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோயின் இப்ப கண்ணு முழிக்கிறா.
பார்த்தா அவளோட ரூம்ல இருக்கா. என்ன அந்த அங்கிள் கத்தியால குத்துனார்ல, அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்போ ஹீரோயின காப்பாத்திட்டானா அப்படின்னு நினைக்கிறா. அவளுக்குமே அவளோட பிரச்சனை தெரியுது. இந்த பாய்சன் வேற கியூர் பண்ண முடியல. ஸோ, அவ வர்றதுக்கு முன்னாடியே மாஸ்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. "உனக்கு எப்பவாவது ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு, உனக்கு ரொம்ப நாள் இல்லன்னு தோணுச்சுன்னா, நீ இந்த பேப்பர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஒரு எல்லோ கலர் பேப்பர் குடுத்துருப்பாங்க. அத வச்சு ஹீரோயின் அவ இன்னும் எத்தன நாள் வாழ்வா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவ இன்னும் 15 நாள் தான் உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாரி தெரியுது. அத பார்த்துட்டு ஹீரோயினும், இவ்வளோ நாள் ஆகியும் ஹீரோவோட மைண்ட் சேஞ்ச் ஆகல. இனி இந்த 15 நாள்லயே சேஞ்ச் ஆக போகுது. பேசாம நான் மவுண்டனுக்கே போயிடுறேன். அங்க போனா என்னோட மாஸ்டரையாவது லாஸ்ட் நாள்ல என்னால பார்க்க முடியும். அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, அவளும் கிளம்ப போறா. இப்போ ஹீரோ வந்துட்டு, "எங்க எந்திரிக்கிற? கொஞ்சமாவது கேர்ஃபுல்லா இரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பெட்ட விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும், "நான் மவுண்டனுக்கு போக போறேன்." அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அவ இப்ப தான் கண்ணு முழிச்சிருக்கா. முழிச்சதும் மேரேஜ பத்தி இன்ஃபார்ம் பண்றது கரெக்ட்டா இருக்காது அப்படிங்கிற மாரி அவன் நெனைக்கிறான். ஆனா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டான். இங்க ஹீரோயினும் அது தெரியாம, "நான் ஊருக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அது பிடிக்கல. "நீ போலாம். பட் அதுக்கு முன்னாடி உன்ன கியூர் பண்ணணும். கியூர் பண்ண பிறகு தான் போணும்." அப்படின்னு சொல்ல, "இப்போ உனக்கு வலிக்குதா?" அப்படின்னு கேட்கும்போது, அவளும், "எனக்கு தெரியல. பின்னாடி தானே காயம் பட்டிருக்கு. ப்ளீட் ஆகுதான்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ட ரிமூவ் பண்ணி காமிக்கிறா. அவனும் தலைய திருப்பிக்கிறான். அவன் பொண்ணுங்கனாலே இப்படிதான் ஒதுங்கி போவான் போல. ஸோ ஹீரோயினையும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். "டேய் பாருடா! எனக்கா முதுகுக்கு பின்னாடி கண்ணு இருக்கு. நீ தான் பார்க்க முடியும். பாரு" அப்படின்னு சொன்னா, "இல்ல, இல்ல வேண்டாம். நான் நர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கிட்டயே கேட்டுக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ மவுண்டனுக்கு போறேன்னு சொன்னா, ஹீரோ அலோ பண்ண மாட்டேங்கிறான். பட் ஹீரோயினும், "எனக்கு ரொம்ப நாள் இல்லப்பா. நான் போறேன்ப்பா. இதெல்லாம் க்யூர் பண்ண முடியாது. நான் மாஸ்டர் கிட்ட போய் பேசிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அது என்ன மெடிசினால க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ். நான் கண்டிப்பா க்யூர் பண்ணுவேன். உனக்கான பெஸ்ட் டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீங்க ஏன் இப்ப ஸ்ட்ரேஞ்சரா நடந்துக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் போறேன்னா விட வேண்டியது தானே?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் 3 இன்னொரு பெர்சன் வந்திருக்காங்க. இவங்கள தான் அந்த டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க தான் யங்கஸ்ட் புரொஃபசர் அப்படின்னு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த மேன பார்த்ததும், "பிரதர் நீங்களா?" அப்படின்னு கேட்குறா. "நீ இங்க என்ன பண்ற? எப்படி இருக்க?" அப்படின்னு அவனும் விசாரிக்கிறான். "உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வளர்ந்தோம். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுலேருந்தே இந்த பிரதர் எனக்கு தெரியும்." அப்படின்னு ஹீரோயினும் எக்ஸைட்மெண்ட்டா சொல்றா. அதுவும் சிரிச்சுட்டே சொல்ல ஹீரோவுக்கு கடுப்பா இருக்குது. அப்புறம் வந்த டாக்டரும், "இங்க நீங்க பேஷண்ட்ட செக் பண்ண கூடாது ஹீரோயினையா? சரி நான் ஃபர்ஸ்ட்டு அவளோட பல்ஸ செக் பண்ணணும். நீங்க கொஞ்சம் நவுலுங்க." அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஹீரோவும் கோச்சிக்கிட்டு ரூம விட்டு வெளிய போயிட்டான். டாக்டர் பல்ஸ செக் பண்ணி பார்த்துட்டு, "இந்த ரூம்ல இப்ப யாருமே இல்ல. சொல்லு, அந்த சாம்பம் இப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுச்சா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்குறான். ஹீரோயினும், "ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன்னு" சொல்றா. மாஸ்டர் தான், "எனக்கான பெர்சன நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இந்த சாபத்த முறிக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சிட்டிக்கே வந்தேன். இந்த மிஸ்டர் ஜிய தான் அவர் மேரேஜ் பண்ணிக்க சொன்னாரு. பட் அவருக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அதனால ரிட்டர்ன் மவுண்டனுக்கே போய் மறுபடியும் மாஸ்டர் கிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். வேற எதுவும் இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கலான்ட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "இப்ப அத நீ பண்ண முடியாது. ஏன்னா மாஸ்டர் இப்போ மவுண்டன்லயே இல்ல." அப்படின்னு அவன் சொல்றான். "அப்போ நான் என்னதான் பண்றது? நான் சாகுறது தான் ஒரே வழியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. "வெயிட் பண்ணு. நான் இத்தன வருஷமா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன்ல. ஸோ இதுக்கான க்யூர நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். என்னால ஃபுல்லா க்யூர் பண்ண முடியலனாலும், ஜஸ்ட் என்னால டிலே பண்ணி வைக்கவாவது முடியும். உனக்காக இத நான் கண்டிப்பா பண்றேன்." அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினும் ஹாப்பி ஆயிட்டு, "சூப்பர் பிரதர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சிரிச்சு பேசுறத வெளிய நின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எரிச்சலா இருக்குது. அவனுக்கு ஹீரோயின் சடனா இன்னொரு பெர்சன் கூட க்ளோஸா இருக்கிறது பிடிக்கல. இப்போ டாக்டரும் வெளிய வந்து, அவங்களுக்கு கத்தி குத்து காயம் பட்டுருக்கும்ல, அதுல ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. அது சீக்கிரமே க்யூர் ஆயிரும். பட் அவங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண மெடிக்கல் ஃபுட் குடுக்குறேன். அது சாப்பிட்டா அவங்க ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்து அவன் செஞ்சது மட்டும் இல்லாம, அந்த மெடிக்கல் சாப்பாட அவனே தான் ஃபீட் பண்ணியும் விடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு பிடிக்கல. அதுவும், "இது சீ ஃபுட் சூப்பரா இருக்கு." அப்படின்னு வேற ஹீரோயின் சொல்றா. ஹீரோ மொறச்சுக்கிட்டே அங்கருந்து கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் போயிட்டு அவனோட கோவத்த எல்லாத்தையும் எம்ப்ளாயீஸ் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். "3 நாளா இந்த பிளான் தான் ரெடி பண்ணீங்களா? ஒரு குப்பை மாதிரி இருக்கு. வேற பிளான ரெடி பண்ணிட்டு வாங்க." அப்படின்னு அவங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். இப்பலாம் பாஸ்க்கு ரொம்பவே கோவம் வருதுப்பா. அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுங்களும் சொல்லிட்டு போறாங்க. அடுத்து செக்ரட்டரி வந்ததும், "ஹீரோயின் எப்படி இருக்கா?" அப்படின்னு கேட்க, அவங்க மெடிக்கல் சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் 2 பேரும் சேர்ந்து கார்டன்ல வாக்கிங் போனாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளேஸ்க்கு பிக்னிக் போகணும் அப்படின்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அத கேட்டுட்டு ஹீரோவும்,
2 பேரும் இணை பிரியாத பறவைகள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்களா? அப்படின்னு கேட்குறான். ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான். நான் வேணா டாக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்லவா? அப்படின்னு கேட்டா, அது எதுக்கு நான் சொல்லணும்? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல நீங்க தான் அத கொஞ்சம் கேர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல நான் ஒண்ணும் அதெல்லாம் பத்தி கேர் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் ஒரு பவுலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க இந்த ஸ்மெல் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா சொல்லுங்க அப்படின்னா, ஹீரோக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ எனக்கு எதுக்கு? அப்படின்னு கேட்டா, நான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா எனக்காக டாக்டர் வந்து அந்த சீ ஃபுட் ரெடி பண்ணதும், உங்களுக்கு தராம சாப்பிட்டேங்கிறதுக்காக தானே நீங்க கோவப்பட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு பவுல் சாப்பாடுக்காகவா நான் கோவப்படுவேன்? அப்படின்னு ஹீரோ கேட்டா, வேற எதுக்காக கோவப்பட்டீங்க? அந்த சாப்பாடு டேஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னேன். நீங்க பிஸியா இருந்தீங்க. அதனால உங்களால சாப்பிட முடியல. அதுக்கு தானே கோவப்பட்டீங்க. அதான் இன்னைக்கு நானே ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவளே ஊட்டி விட்டுறா. ஹீரோவும் இவகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு வைப்போம் அப்படின்னு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ என்கிட்ட கேட்டல்ல, நானும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறான். பாஸ் கார்லயே உங்க ஃபோன விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எதுவும் பேசிட்டுலாம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஹீரோவோட கோவம் புரியுது. ஸோ அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டான். இப்ப மறுபடியும் ஹீரோயின், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டா, அவன் திரும்பவும் சொல்லப் போறான். பட் மறுபடியும் அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறான். கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு. நீங்க அவசரமா வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இப்ப கோவமா எந்திரிச்சு போறான். ஹீரோ போனா என்ன, நான் ரெடி பண்ண ஃபுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அத என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அவளோட சிஸ்டர்கிட்ட இருந்து கால் வருது. உன் அம்மாவ பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு அம்மாவோட திங்ஸ் அவகிட்ட இருக்கிறதா சொல்றா. ஸோ நான் சொல்ற பிளேஸ்க்கு வந்தேன்னா, உனக்கு உன் அம்மாவோட திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அங்க கிளம்பி போறா. ஹீரோயின் அம்மாவ நேர்ல பார்த்துருக்கவே மாட்டா. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்துருக்கா. அந்த ஃபோட்டோல அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும், அவங்க போட்டிருந்த பிரேஸ்லெட்டையும் அங்க வச்சிருக்கா. "இது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "இது என் அம்மாவோட திங்ஸ்ன்னு" ஹீரோயின் சொல்றா. "உன் அம்மாவோட திங்ஸ் தான். பட் இது வேணும்னா நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்க, "நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொன்னா, "இதுவரைக்கும் நீ சாகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் உன்கிட்ட ரொம்பவே தன்மையா நடந்துக்கிட்டேன் போல. இல்லன்னா நான் உன்ன எப்பவோ டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு உன்ன பார்த்தாலே அவ்ளோ ஆத்திரமா வருது." அப்படின்னு அவள நீல் டவுன் போட சொல்றா. ஹீரோயினும் நீல் டவுன் போட்டு, "இப்போ என்ட்ட குடுக்கியா?" அப்படின்னு கேட்டா, "நான் ஒண்ணும் உனக்கு இத தருவேன்னு சொல்லலையே. பாட்டியா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருக்கும் உன் ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அந்த ஃபேஸ்ல நீயே ஒரு மார்க்க போடு. உன் மூஞ்சி அக்லியா இருக்கணும். நீ கோடு போட்டா நான் உனக்கு இந்த பிரேஸ்லெட்ட தரேன்." அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயின் பரவால்ல. என் அம்மாவோட திங்ஸ்க்காக என் ஃபேஸ் போனாலும் பரவால்ல. ஃபேஸ் ஒண்ணும் முக்கியம் கிடையாது. அப்படின்னு ஃபேஸ்லயும் கோடு போடுறா. இப்பவாவது அம்மாவோட திங்ஸ தரியான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்றா. நான் எதுக்கு உன்கிட்ட குடுக்கணும்? எனக்கு தெரியும் நீ ஒரு ஃபூலுங்கிறது. உன் அம்மாவ பத்தி சொன்னதுமே நீ வந்துட்ட பாத்தியா? அப்புறம் நான் எதுக்கு உனக்கு தரணும்? இத நான் உன் கண்ணு முன்னாடியே டெஸ்ட்ராய் பண்றதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன். அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்ட கீழ போட்டு உடைக்கிறா. அத பார்த்து ஹீரோயினும் ரொம்பவே அழறா. என்ன நீ இதுக்கே பிரேக் டவுன் ஆயிட்ட? இத விட பெரிய ஷோ இனிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வியர் பண்ண ட்ரெஸ்ஸ அவ கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறா. ஹீரோயினும் கெஞ்சிக்கிட்டே இருப்பா. எங்க அம்மாவ பத்தின லாஸ்ட் மெமரீஸ் அது மட்டும் தான். ப்ளீஸ் எனக்கு தாத்தான்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா, அத அவ கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அவ சின்ன வயசுல இருந்தே மவுண்டன்ல தானே இருப்பா. அப்போ மாஸ்டர் கிட்ட கூட கேட்பா. எனக்கு மட்டும் எதுக்கு அம்மா இல்ல? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அம்மா இருக்கு. என்னோட அம்மாவ நான் தான் கொன்னுட்டேனா? எல்லாருமே நான் அன்லக்கி ஸ்டார்ன்னு சொல்றாங்க. அப்படின்லாம் ஹீரோயின் கேட்பா. நீ அன்லக்கிலாம் கிடையாது. அப்படி சொல்றவங்க தான் ஃபூல். உன்ன ஹெவன் பிளெஸ் பண்ணியிருக்கு. உங்க அம்மா மேல போயிருந்தாலும், அவங்க நீ இங்க ஹேப்பியா இருக்கியான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இங்க சந்தோஷமா இருந்தா தான் அவங்களும் அங்க ஹேப்பியா இருக்க முடியும். ஸோ உங்க அம்மா ஹேப்பியா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீ ஹேப்பியா இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஹீரோயின பார்த்து சொல்லியிருந்திருப்பாங்க. எங்க அம்மாவ பத்தி எனக்கு எந்த மெமரீஸுமே இல்லையே! அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. கண்ணுக்கு முன்னாடி இருந்ததும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவ ரொம்ப கவலையில இருக்கா. ஆனா சிஸ்டருக்கு அத பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இவ கால உடைச்சு மறுபடியும் மவுண்டன்ல தூக்கி வீசுங்க அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயின் கையில கத்தி இருக்கும்ல, அத வச்சு அவ அங்கருந்து தப்பிக்கிறா. ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு ஆட்களும் வராங்க. ஹீரோயின் ஒரு வழியா அங்கருந்து ஒளிஞ்சு தப்பிக்கிறா. ஹீரோ அவள பார்த்தது, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன வீட்ல தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்." அப்படின்னு அவகிட்ட கேட்க, அவளும் எதுவும் ஆன்சர் பண்ணாம நிக்கிறா. அப்பந்தான் கன்னத்துல உள்ள காயத்த பார்க்குறான். "உனக்கு என்னாச்சு? உன்ன யார் புலி பண்ணது?" அப்படின்னு கேட்டா, "அது ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றா.
அசிஸ்டன்ட் அப்படின்னு அவன கூப்பிட்டு விசாரிக்க போறான். இப்போ ஹீரோயின், இது எனக்கும் பே ஃபேமிலிக்கும் இடையில உள்ள பிரச்சனை. இத நானே சார்ட் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் எப்பவும் உன்னையே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. நான் புரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற திங்ஸ நான் தான் பாதுகாக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போலான்னு டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ போற பாதையில ஒரு நாய்க்குட்டிய பார்க்குறா. "கொஞ்சம் கார ஸ்டாப் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டு, அங்க உள்ள நாய்க்குட்டிய போய் தூக்குறா. "எனக்கு நாய்னா அலர்ஜி" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயினும் இத பார்க்கும்போது பாவமா தனியா நின்னுச்சு. என்னைய மாதிரியே அதுக்கும் ஃபேமிலி இல்லன்னு நெனச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சோகமா அந்த நாய்க்குட்டிய அங்கேயே விட்டுட்டு போறா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. "என்னையாவது அங்கேயும் இங்கேயும் ஓடாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் மனசு கேட்கல. அதனால அசிஸ்டன்ட்க்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த நாய்க்குட்டிய கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர சொல்றான். ஸோ இப்போ ஹீரோயின அந்த நாய்க்குட்டிய வச்சு சர்ப்ரைஸ் பண்றா. "நீ இங்க என்ன பண்ற? என்ன தேடி தான் வந்தியா? என் கூட விளையாட வந்தியா?" அப்படின்னு ஹீரோயின் அத தூக்கி கொஞ்சுறா. ஹீரோவும் அத பார்த்துட்டு, "ரூம டாட்டி பண்ணாம பார்த்துக்கோ" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு செம ஹேப்பியா இருக்கு. அதே டைம் 2 ஸ்டெப் ஹீரோ எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டாக்டர கூப்பிட்டு செக் பண்றாங்க. பார்த்தா ஹீரோயின் மென்டலி ஏதோ ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா. அப்புறம் அவளோட இல்னஸும் கொஞ்சம் அதிகமான மாரி தெரியுது. ஸோ அவ ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இதுக்கு இப்ப என்னதான் பண்றது? என்னதான் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்? அப்படின்னு கேட்டா, எனக்கும் அத பத்தி தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வர, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன டாக்டர் சொல்றீங்க? இதே தான் ஹீரோயினும் வந்த நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவ மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அது எப்படி? ஒரு இல்னஸ்க்காக மேரேஜ் எப்படி சொல்யூஷன் ஆக முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்களும் டவுட் கேட்குறாங்க. எனக்கு இத உன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நானும் அவளும் மவுண்டன்ல தான் வளர்ந்தோம். எங்களுக்கு ப்ரீச் பண்ண மாஸ்டர் தான் இந்த சொல்யூஷன சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவ அம்மாவோட வயித்துல இருக்கும்போதே அவ வீக்கா பொறந்துட்டா. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஃபிசிக் இருக்கிற பெர்சன அவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் அவளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷலான பெர்சன் மிஸ்டர் ஜி நீங்க தான். ஸோ நீங்க அவள மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அவளோட ஹெல்த்துக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அவளோட பிளேஸ்ல இருந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்குறேன். அவள உங்களுக்கு பிடிக்குமா? உங்களால அவள மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் நீங்க இப்படிலாம் கேட்காதீங்க. ஆல்ரெடி எங்க பாஸ் மீடியா பெர்சன்ஸ் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்றதுல எந்த விருப்பமும் இல்ல. எந்த பொண்ணையும் அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ சடனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன பாஸ் சொல்றீங்க? அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரே ஷாக்கு. நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு அசிஸ்டன்ட் அனுப்புறான். அந்த டைம் டாக்டர் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணலையே. உங்களுக்கு ஹீரோயின புடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்குறான். அதுக்கான ஆன்ஸர நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, நானும் அவளும் ஒண்ணா தான் வளர்ந்தோம். ஜஸ்ட் அவ உயிர காப்பாத்துறது மட்டும் இல்ல. அவளோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம். அதனால தான் இந்த கொஸ்டின நான் கேட்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹீரோவும் அவள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டைரக்ட்டா சொல்லலனாலும், எனக்கு அவ ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஒத்துக்கிறான். கார்ல போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. "நம்ம எங்க போயிட்டுருக்கோம்?" அப்படின்னு கேட்க, "மேரேஜ் பண்ண" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "உண்மைய தான் சொல்றீங்களா? என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சடனா மேரேஜ் பண்ணிக்கிறீங்க? நீ தானே சொன்ன, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கலன்னா செத்துருவேன்னு. அதனால தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்" அப்படின்னதும், அவளும் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. அடுத்த கட்டத்துல அங்கிள காமிச்சா, அங்கிள் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. "அந்த அக்கவுண்ட் புக் யார் கையில இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க பே ஃபேமிலி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது பே ஃபேமிலியோட மாஸ்டருக்கு நெறைய ஆக்சஸ் குடுத்தீங்க. அவங்களோட பர்மிஷன் கீழ தான் இந்த லாக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. அதுல தான் இந்த அக்கவுண்ட் புக்கும் இருக்கு." அப்படின்னு அந்த பெர்சன் சொல்றான். பட் இப்ப அவனுக்கு கை உடைஞ்சதுனால அவன் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதனால பே ஃபேமிலியோட மாஸ்டர் என்னைக்கு ரிட்டர்ன் வருவாங்கிறதே தெரியாது. ஸோ இப்ப அக்கவுண்ட் புக்கும் அங்க லாக் ஆயிருக்கு. அது எங்க இருக்குங்கிறது பே ஃபேமிலியோட மாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இல்லன்னா இப்ப நான் எப்படி அத எடுக்குறது? அப்படின்னு கோவத்துல கேட்கும்போது, அவங்க இப்ப இல்லங்கிறதுனால அவங்க பொண்ணு தான் எல்லா மேட்டரையும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவள இழுத்துட்டு வா அப்படின்னு கேட்குறான். பட் அவங்களுக்கு இந்த அக்கவுண்ட் புக்க பத்தி எதுவுமே தெரியாதே! அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த அக்கவுண்ட் புக் என் கையில வேணும். அந்த அக்கவுண்ட் புக் மட்டும் அவனோட கையில கிடைச்சா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால சீக்கிரமே என்னோட கையில வேணும். அப்படிங்கிற மாரி இவன் கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, ஹீரோயின் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளிய வராங்க. காமா போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த டைம் ஹீரோ பார்க்குற பொண்ணுங்கலாம், இவன் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான்ல,
பொண்ணுமே குட் லுக்கிங்கா இருக்கா. 2 பேருக்கும் நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா செம பிரிட்டியா இருக்கும்ல. அப்படிங்கிற மாரி பேசிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. மாஸ்டர் சொன்ன மாரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். பட் என்னோட பாடி கண்டிஷன் அதே மாரி தானே தெரியுது. மேபி சர்டிஃபிகேட் இப்ப தானே வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் சரியாகுமோ அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் அதே மாரி தான். "உனக்கு என்னாச்சு? எந்த டிஃபரன்ஸுமே தெரியலையே!" அப்படின்னு 2 பேரும் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. "அப்ப நான் சாக தான் போறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. "நேத்து வரைக்கும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ சரியாயிருவேன்னு சொன்ன. இப்போ கல்யாணம் பண்ண பிறகு மறுபடியும் செத்து போயிருவேன்னு சொல்ற. அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவப்படுறான். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எந்த ஸ்டெப்ப மிஸ் பண்ணேங்கிறதே தெரியலையே. மாஸ்டர் சொன்ன மேட்டர் ஒர்க் அவுட் ஆகல. அப்படிங்கிற மாரி அவளும் கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கா. ஹீரோவும் இதே மாதிரி இன்னொரு டைம் நான் செத்து போயிருவேன் அப்படின்னு டிமோட்டிவேட் ஆயிட்டு பேசுனேன்னு வச்சுக்கோயேன், என்ன டிவோர்ஸ் பண்ணிரு. ஏன்னா நான் கல்யாணம் ஆயிட்டு உடனே விடோ ஆக விரும்பல. அதனால பேசாம எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி நான் சாக போறதா இருந்தா உங்களுக்கு உடனே டிவோர்ஸ் குடுத்துர்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அங்கருந்து கோவமா போறான். இவனுக்கு என்னாச்சு? இவன் ஏன் என் மேல கோவப்படுறான்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. ஆக்சுவலி ஹீரோவோட கேரிங்ல தான் இந்த கோபமும் வந்திருக்கும். இங்க இப்ப வந்ததும் ஒர்க்கர் கிட்ட அந்த அக்கவுண்ட்ஸ் புக்க பத்தி இவனும் கேட்டிருக்கான். இவங்க சைட்ல இருந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பே ஃபேமிலியோட மாஸ்டர் அந்த அக்கவுண்ட் புக் எந்த பிளேஸ்ல வச்சிருக்காங்கிறத இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த அக்கவுண்ட் புக்க சீக்கிரமே எடுக்கணும் அப்படின்னு ஹீரோவோட சைட்ல இருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்காக ஒரு பெரிய சேஃப் ரெடி பண்ணி கொண்டு வரணும். அந்த சேஃப் ரொம்பவே லாக் போட்டு ஹைலைட் டெக்னாலஜிக்கலா இருக்கணும். யாராலயும் அத ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சேஃபான லாக்க எடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொல்றான். சரி பாஸ் அதுல என்ன வைக்க போறோம்? அப்படின்னு கேட்டா, என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும், என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் அதுக்குள்ள தான் போட்டு வைக்கணும். ஹீரோயின் கண்ல மட்டும் அது பற்றவே கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் சிஸ்டருக்கு மறுபடியும் ஹீரோயின் தப்பிச்சுட்டாளே அப்படின்னு நினைக்கும்போது கோவமா வருது. அங்க உள்ள ஒர்க்கர்ஸ போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. உங்களால ஒருத்திய கொல்ல கூட முடியாதா? அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அடி விழுது. நாங்க என்ன பண்றது? நாங்க பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி ஹீரோ கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் எங்களால அவங்கள அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். நீங்கலாம் யூஸ்லெஸ். அவள நான் என்னைக்கு கொல்றேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. பட் மிஸ் நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம். அங்க மிஸ்டர் ஜி ஃபேமிலில ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க. ஏதோ ஹீரோயினுக்கு பெரிய இல்னஸ் இருக்கு. அவங்க உங்கள மீட் பண்ணிட்டு போனதுலருந்து சிக்கா தான் இருக்காங்க. ஃபேமஸ் டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்கள கியூர் பண்ண முடியல. சீக்கிரமே செத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. அப்படிங்கிற நியூஸ கேட்ட பிறகு தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப அவ சீக்கிரமே சாக போறாளா? அப்ப என் சிஸ்டருக்கு நான் போய் குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படின்னு அவளும் இப்ப ஹேப்பியா கிளம்புறா. இங்க டாக்டரும் ஹீரோயினும் அவளோட கண்டிஷன பத்தி பேசுறாங்க. எப்படி இத கியூர் பண்றதுங்கிறது 2 பேருக்குமே ஐடியா இல்ல தான். இருந்தாலும் மாஸ்டர மீட் பண்ணி இது என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு ஒர்க்கர் கிட்ட சேஃப்லாம் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்திருப்பான்ல. அவன்கிட்ட இந்த காப்பர் காயினையும் குடுத்து அந்த மாஸ்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருப்பான். என் தாத்தா சாகுறதுக்கு மட்டும் என்ட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு எதுவும் தேவை இருந்தா அந்த மாஸ்டர் கண்டுபிடிக்கலான்னு. இந்த காயின வச்சு அந்த மாஸ்டர உன்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாஸ்டர் கிட்ட ஹீரோயினோட கண்டிஷன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி விட்டுருந்திருப்பான். அதே மாரி தான் இவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் உங்க தங்கச்சி உங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்னு ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லும்போது, டாக்டருக்கு அலோவ் பண்றது சுத்தமா விருப்பம் இல்ல. அவளுக்கும் உனக்கு தான் செட் ஆக மாட்டேங்குதுல்ல. அவ வந்து உன்ட்ட எப்படியும் பிரச்சனை தான் பண்ணுவா. அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றான். பரவால்ல நானும் அவள மீட் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். என்னோட ரிவெஞ்ச் நான் எடுக்கணும்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்றா. சரி ஓகே. நீ சொல்றதுனால நான் அலோவ் பண்றேன். பட் நான் வெளிய தான் இருப்பேன். உனக்கு எதுவும் பிரச்சனைனா என்ன கூப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளிய போறான். இப்போ அங்க சிஸ்டர் வந்ததும், "நீ சாக போறன்னு கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு லாஸ்ட்டா குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்படி நீ ஹீரோ செட்யூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணலான்னு ஆசைப்பட்ட. பட் உன்னோட வாழ்நாளே கம்மி தான். சீக்கிரம் சாக போற பாத்தியா உங்க அம்மா மாதிரியே." அப்படிங்கிற மாரி அவன் நக்கலா பேசிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் லாஸ்ட்டா உனக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னா, ஹீரோயினோட அம்மாக்கு டெலிவரி ஆகும்போது, அதாவது ஹீரோயின் பிறந்த அன்னைக்கு தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அத பார்த்ததுமே அந்த டைம் லைன ஹீரோயின் கரெக்ட்டா சொல்றா. "அன்னைக்கு நடந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறக்கும்போது என்னோட அம்மாவும், அப்பாவும் ஒண்ணா தான் இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னது, உங்க அம்மா மட்டும் இல்லன்னா, எங்க அம்மா கூட அவங்க என்னைக்கோ லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்க அம்மா கன்சீவா இருந்ததுனால, ஒரு வேள பையன் பிறந்தா அவன விட்டுறலாம். உங்க அம்மா மட்டும் கொல்றது தான் பிளானே. பொண்ணு பிறந்தா உங்க 2 பேரையும் மவுண்டன்ல தூக்கி போடுறதா பிளானு. பட் அன்லக்கிலி உங்க அம்மா அவங்களே செத்து போயிட்டாங்க. அதனால உன்ன மட்டும் மவுண்டன்ல தூக்கி போட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. "அப்போ என் அம்மா செத்ததுக்கு நான் காரணம் கிடையாது. அந்த ஜோசியக்காரர் சொல்லலனாலும், நீங்க என்ன மவுண்டன்ல தான் தூக்கி போட்டுருப்பீங்க." அப்படின்னு கேட்க, "ஆமா, அதான் உண்மை. பிறகு உன்ன பொண்ணா பார்ப்பாங்கன்னு நினைச்சியா? நான் மட்டும் தான் எங்க அப்பாவோட பொண்ணு. நான் தான் அவருக்கு வாரிசு."
அப்படின்னு அவளும் சொல்றா. ஹீரோயின் அத கேட்டு கவலைப்படுவான்னு பார்த்தா, ஹீரோயின் அத கேட்டு சந்தோஷப்படுறா. நல்ல வேளை இத என்கிட்ட சொன்ன. இல்லன்னா என்னால ரிவெஞ்ச் ஒழுங்கா எடுத்திருக்க முடியாதுல்ல. நான் என்னோட வெறுப்பு மொத்தத்தையும் உன்கிட்ட காமிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரிவெஞ்ச ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயின் கிட்ட தான் ஒரு பவர்ஃபுல்லான நீடில் இருக்குல்ல. அத வச்சு ஒரு ட்ரிக் தான் பண்ணுவா. பண்ணதுமே சிஸ்டரால அசையக்கூட முடியாது. என்ன பண்ண? என்ன பண்ண? யாராவது வாங்களேன் வாங்களேன்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. நான் என்னோட ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொன்னேன்ல. அதுக்கு இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இனி நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னு நெனச்சுட்டு, என்னால என்னோட ரிவெஞ்ச ஃபுல்லா எடுக்க முடியும். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. இப்போ தான் சிஸ்டருக்கு ரொம்பவே பயமா இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் என் அம்மாக்கானது. என் அம்மா சைல்ட் பர்த்ல இருந்ததுக்கு அவங்கள எவ்வளோ கேவலமா பேசுனீங்க. அதுக்காக தான் இந்த அறை. உங்க அம்மா உண்மையாவே குட் வுமனா இருந்திருந்தா, எங்க அப்பா பின்னாடி வந்திருக்க மாட்டா. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல கூட ஒண்ணா இருந்திருக்கான்னா, உங்க அம்மா தான் சீப்பான லேடி. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என் அம்மாவ பத்தி தப்பா பேசாத. உன் அம்மாவால தான் ஒரு மேன கூட ஒழுங்கா கைக்குள்ள வச்சுக்க தெரியல. என் அம்மா அதுக்கு எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு அவ சொல்றா. வாய மூடு. உன் அம்மா பண்ணதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாத. அது ரொம்பவே கேவலமான விஷயம். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அறை விழுது. இது எனக்கானது. நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நான் தான் பேட் லக். நான் தான் உங்க ஃபேமிலிக்கு பேட் லக் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன மவுண்டன்ல தூக்கி எறிஞ்சீங்க. ஆனா இப்ப திரும்ப வந்த பிறகும் நான் உங்கள எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் என்ன திரும்ப திரும்ப வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. அதுக்காக தான் இந்த அறை. அடுத்து 3வது ஒரு அறை விழுது. அது எதுக்குன்னா, என் அம்மாவோட டெத்துக்கு காரணம் நான் தானே. சின்ன வயசுலயே என்ன சொல்லி சொல்லி என்ன அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதுக்காக. என் அம்மா செத்ததுக்கான காரணம் நீங்க தான். நீங்க என் அம்மாவ ஒழுங்கா டேக் கேர் பண்ணல. சைல்டு பர்த் அப்போ. அதனால தான் எங்க அம்மா செத்துட்டாங்க. இதுக்கு மேல யாராவது என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா, இதோட இந்த அடிலாம் நிக்காது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு அந்த அக்கவுண்ட் புக் கையில கிடைச்சிருச்சு. அதுல அவங்க அங்கிள் வந்து பப்ளிக் ஃபண்ட்ல இருந்து நெறைய மணிய ஆட்டய போட்டுருக்காரு. அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி இந்த எவிடன்ஸ்லாம் குடுத்தா போதும். அடுத்து உங்க அங்கிள நம்ம கோர்ட்ல தான் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னு அந்த ஒர்க்கர் சொல்றான். அடுத்ததா நீங்க மாஸ்டர கான்டாக்ட் பண்ண சொன்னீங்கல்ல. கான்டாக்ட் பண்ணோம். அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க மவுண்டனுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. உங்களையும் ஹீரோயின கூப்பிட்டு அந்த மவுண்டனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஹீரோவுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஹீரோயின காப்பாத்திரலாம் அப்படின்னு ஹோப் கிடைச்சிருக்கு. ஸோ வீட்டுக்கு உடனே கிளம்பி போறான். எங்க ஹீரோயினோட பாடி மறுபடியும் ரொம்ப வீக்கா தெரியுது. ஸோ டாக்டர் கிட்ட பிரதர் சொல்லு. இன்னும் எத்தன நாள் தான் எனக்கு டைம் இருக்கு? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு தான் நான் சொன்னேன் அவள மீட் பண்ணாதன்னு. அவ உன்ன ட்ரிகர் பண்றா. அவ ஒரு பேட் வைப் குடுக்குறா. அது எதுக்கு உனக்கு? அப்படின்னு இவனும் டேயெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கும் தெரியுது ரொம்ப நாள் இல்ல அப்படின்ட்டு. இந்த பதிலடி நான் குடுக்காம போயிருந்தேன்னா, நான் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவேன். என் அம்மாவோட டெத்த பத்தி எல்லாமே நான் இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்ததா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? நான் மாஸ்டர பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மறுபடியும் மவுண்டனுக்கு போலாமா? அப்படின்னு ஹீரோயின் ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. அதனால இப்ப டாக்டர் அவள மவுண்டனுக்கு கூட்டு போறாங்க. இங்க ஹீரோ ரூம்ல வந்து பார்க்கும்போது ஹீரோயின காணோம். ஹீரோயின தான் மவுண்டனுக்கு கூட்டு வர சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது அவ இல்ல. ஸோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, லாஸ்ட்டா அவ மீட் பண்ணது அவளோட சிஸ்டர. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து டாக்டர் அவள வேற எங்கேயோ கூட்டு போனாங்க. ரிட்டர்ன் வரல. அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. டாக்டர் ஹீரோயின மாஸ்டர் கிட்ட தானே கூட்டு வந்திருப்பாங்க. மாஸ்டர பார்த்ததும், "மாஸ்டர்" அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. "இந்த கண்டிஷன பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு மாஸ்டர் கோவப்படுறாங்க. நான் என்ன பண்றது? நான் அவங்கள மீட் பண்ண வரலான்னு நெனச்சேன். அப்புறம் பிரதர் தான் சொன்னாங்க, நீங்க இங்க இல்லன்னு. அப்புறம் நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. நீங்க சொல்லலனாலும் நல்ல வேளை ஹீரோயின ரீச் அவுட் பண்ணா. இல்லன்னா எனக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பல்ஸ செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததும், "நீ உண்மையாவே ஹீரோவ மேரேஜ் பண்ணியா?" அப்படின்னு அவரு டவுட்டா கேட்குறாரு. "ஆமா, ஆமா. நீங்க சொன்ன மாரியே நான் மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஏய்! நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. "நீங்க என்ன கேட்குறீங்க? கொஞ்சம் தெளிவா கேளுங்களேன்." அப்படின்னு கேட்கும்போது, "மேரேஜ கன்சுமேட் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க அத பத்தி சொல்லவே இல்லையே!" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகணும்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் மேரேஜ கன்சுமேட் பண்ணா தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக முடியும்." அப்படின்னு சொன்ன பிறகு தான், "சாரி மாஸ்டர். நான் அத மட்டும் மறந்துட்டேன். அந்த லாஜிக்க மிஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அங்க ஹீரோவும் வந்துட்டான். சரின்னு அவகிட்ட வந்தா, "ஹலோ மிஸ்டர் ஜி. நம்ம 2 பேரும் மேரேஜ் கன்சுமேட் பண்ண போலாமா?" அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதான் கேட்குறா. ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறான். மாஸ்டரும், "நீ என்ன பாரு, இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்ப, டயர்டா இருப்ப." அப்படின்னு மாஸ்டர் டாபிக்க டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின், "அங்க பாக்காத, என்ன பாரு. நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல. மேரேஜ் கன்சுமேஷன் பத்தி உனக்கு தெரியும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகுறதுக்கு அத பண்ணணும்ல." அப்படிங்கிற மாரி திரும்பவும் அத பத்தி பேசுறா. மாஸ்டர், "நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. டயர்டா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு நீ கொண்டு போய் அவங்கள ரெஸ்ட் எடுக்க ரூம்ல செட்டில் பண்ணு." அப்படின்ட்டு அந்த டாக்டர் கூட அனுப்புறாங்க.
மாஸ்டர் நீங்க தான் சொன்னீங்க மேரேஜ் கன்சுமேட் பண்ணா தான் நான் உயிர் வாழ முடியும்னு. அப்புறம் நீங்களே ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹீரோ கிட்ட அத பத்தி பேச வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. "அட மங்கி என்னோட ஸ்டூபிட் அப்ரென்டிஸ் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர இப்படியா பப்ளிக்கா நின்னு பேசுவ? அதெல்லாம் நீ அவன்கிட்ட தனியா தான் பேசணும். அப்புறம் உங்க 2 பேருக்கும் மேரேஜ் அவசரமா நடந்திருக்குல்ல. ஸோ எல்லாமே ஸ்மூத்தா போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸ் குடுத்து அனுப்புறாங்க. ஸோ அவளும் "ஓகே மாஸ்டர் புரிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவ பார்க்க போறா. "என்ன நீ என்னோட ரூமுக்கு வந்திருக்க?" அப்படின்னா, "எனக்கு தான் உன் ரூம் கார்ட் குடுத்தாங்களே" அப்படின்ட்டு அங்க வந்து நிக்கிறா. அவ குடிச்சதுனால எப்பவும் போல உளர ஆரம்பிச்சுட்டா. "ஸோ நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து பாயறா. "நீ ஏன் இந்த மாரி பிஹேவ் பண்ற? உனக்கு உடம்பு சரியில்ல. இப்பலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டா, "நான் சாக விரும்பல. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அவ புலம்புற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். "நான் மவுண்டனுக்கு வரும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் செத்துருவேன்னு தான் நெனச்சேன். இருந்தாலும் நான் லாஸ்ட்டா சாகும்போது உன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். என்ன பார்த்தா நீ கவலைப்படுவ. இந்த லைஃப்ல ரொம்பவே ரெக்ரெட் பண்ண விஷயம், உன்ன மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள உன்ன மிஸ் பண்றேனே அப்படிங்கிறத தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ" அப்படின்னு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்றா. அவனும் "எனக்கு உன்ன பிடிக்கும்" அப்படின்னு சொல்றான். அப்படியே நைட் 2 பேரும் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துருச்சு. ஹீரோயின் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. "சீக்கிரம் எந்திரி. எவ்வளோ நேரம் தான் தூங்குவ? இதுவரைக்குமே மாஸ்டர் 3 டைம் கூப்பிட்டாங்க. இப்போ லஞ்ச் டைமே ஓவர் ஆக போகுது" அப்படின்ன பிறகு தான் ஹீரோயின் எந்திரிக்கிறா. "என்னது லஞ்ச் டைமா? அப்ப மணி எத்தன?" அப்படின்னு கேட்டா 12:00 அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! இவ்ளோ நேரமா தூங்குனேன்" அப்படின்னு இப்ப எந்திரிச்சு போய் மாஸ்டர மீட் பண்ண போறாங்க. இப்ப அவள செக் பண்ணி பார்க்கும்போது அவளோட பல்ஸ் நார்மலா இருக்கு. ஸோ ஹீரோயின் க்யூர் ஆயிட்டா அப்படின்னு சொன்னதும் அவளும் ஹாப்பியா ஃபீல் பண்றா. "இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் 26 வயசுக்கு அப்புறம் வாழ்வேன் தானே?" அப்படின்னு அவ கேட்க, மாஸ்டரும் "ஆமா. நீ 26 வயசு தாண்டியும் 80 வயசு பாட்டி ஆகுற வரைக்கும் நீ வாழ்வ" அப்படின்னதும், "அப்போ நான் ஓல்டு லேடி ஆகுற வரைக்கும் வாழ்வேனா?" அப்படின்னு அவளுக்கு செம்ம சந்தோஷம். 2 பேரும் இப்ப ஹாப்பியா அவங்களோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிட்டிக்கு வந்துட்டாங்க. எங்க ஹீரோ முன்னாடி நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க. "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே அது உண்மையா? நீங்க ஏதோ சீக்ரெட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களாமே! அது மாரி காசிப்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் நீங்க எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க?" அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த டைம் ஹீரோயினும் பின்னாடி இருந்து வரா. "வழி விடுங்க, வழி விடுங்கன்னு." "என்ன இந்த பொண்ணு வந்திருக்கா? இந்த பொண்ணு தான் லாஸ்ட் ரிப்போர்ட்டர் மீட்டிங் அப்பவும் ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா மேரேஜ் பண்ணிக்கணும்னு. இவ எதுக்கு வந்திருக்கா? இந்த மாரி பொண்ணுங்களே இப்படிதான் இருப்பாங்க போல. எத்தன டைம் தான் ஹீரோ நோ சொன்னாலும் திரும்ப திரும்ப வராளே! இந்த டைம் மிஸ்டர் ஜி கண்டிப்பா கோவத்துல திட்ட போறாங்க." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருந்தா, ஹீரோ இப்போ "நான் உங்ககிட்ட அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். இவ தான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு ஹீரோயின இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்ன அப்போ உண்மையாவே ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஏன்னா இந்த பிரஸ் மீட்டிங்க்கு வர்ற வரைக்குமே அவங்க யாருக்கும் நம்பிக்கை இருந்திருக்காது. இத ஜஸ்ட் ரூமர்ன்னு தான் நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் உண்மையாவே கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருக்குது. அதே டைம் ஹீரோட அங்கிள் கேஸும் போலீஸ் எடுத்திருக்காங்க. அவங்கள கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க இப்ப ஜெயில்ல அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1 மந்த்ல ஹீரோ, ஹீரோயினோட வெட்டிங் கிராண்டா நடக்க போகுது அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதோட இந்த ட்ராமாவ எண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.